ஆர்மி, வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. ரிவெஞ்ச் ஆஃப் மாஃபியா 2 ஷார்ட்ஸோட செகண்ட் பார்ட். இன்னும் யார் யார் ஃபஸ்ட் பார்ட் பார்த்துலையோ பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு கரெக்டாக புரியும். நம்ம ப்ரீவியஸ் பார்ட்டில் எங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா, நம்ம பையன் ஜேகே வீட்டில் ஸ்லேவாக வேலை செஞ்சுக்குவாங்க. அப்போ அவங்க வீட்டில் ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்குவாங்க. மேலே ஜங்கு ரூமுக்கு போக சொல்லி சனா சொல்லியிருப்பாங்க. இவங்களும் ஓகே சொல்லி போயிருப்பாங்க, ஏன்னா ஆர்கியூ பண்ண முடியாது. ஸோ அவங்க போயிருக்கும் போது ஒரு ரூம்குள்ளே ஒருத்தவங்க புல் பண்ணிக்குவாங்க. அவங்க யாருன்னா ஜேகேயோட பிஸ்னஸ் பார்ட்னர் தான். அவங்க நம்ம பையன்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணிக்குவாங்க. அதுக்குள்ளேயும் ஜேகே அங்கே வந்துடுவாங்க. அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் வந்துட்டு உங்கள் மேலேயே ப்ளேம் பண்ணிடுவாங்க. இப்போ ஜேகே வந்துட்டு உங்கள் சைடு எடுப்பாங்களா, இல்லை அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் சொல்லந்த நம்பிடுவாங்களா? இன்னும் நம்ம பையன் அவங்க ஃப்யூச்சர் லைஃப்பில் என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அதெல்லாமே இந்த ஸ்டோரியில் பார்க்கலாங்களா? ஜேகே, அவள் சொல்கிறத நம்பாத. அவள் தான் என்னை இங்கே வர சொன்னான். நானும் உள்ளே வந்து பார்த்தா என்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. நானும் வேணான்னு எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனாலும் கேட்காம ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்ன அவன் மேலே பிடிச்சி புல் பண்ணிக்கினா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், இல்லை சார், அவர் பொய் சொல்கிறாரு, அவர் தான் என்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணார், ப்ளீஸ் சார் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஆளுக்கு ஒரு ஸ்டோரி சொல்வீங்க, அதை நான் நம்பணுமா? அப்போ அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர், ஜேகே நீ என்னை நம்பலாம், நானும் நீயும் எவ்வளோ வருஷமாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கோம், என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே, ஆமாம், உன் பற்றி எனக்கு நல்லா தெரியும். எப்படி இந்த பொண்ணு உன்னை வர சொன்னால் நீ வானான்னு சொல்லியும் அந்த பொண்ணு உன்னை ஃபோர்ஸ் பண்ணா, இதுதானே நீ சொன்ன ஸ்டோரி? ஆனால் பார்த்தா அப்படி தெரிய மாட்டேந்த. ஏன்னா ஒரு பொண்ணு பையனை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கோ ஒரு பையன் பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த பொண்ணை பார்த்தாலே சொல்லலாம் யாரை ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பொண்ணை அவளோட விருப்பமே இல்லாமல் தொட்டவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மெதுவாக தலையை தூக்கி ஜேகே பார்க்குவீங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் ஜேகே ஹக் பண்ணிகிட்டே நின்றுக்கிறீங்க. அவங்க ரைட் சைட் கையில் உங்களை ஹோல்ட் பண்ணிக்குவாங்க. லெஃப்ட் சைட் கையிலேருந்து அவங்க வேஸ்ட் பேண்டில் ஒரு கன் இருக்கும், அது எடுக்குவாங்க. ஜேகே இதை பாரு, அவளை நம்பாத அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயோ ஒரு பெரிய சவுண்டு. அதாவது ஜேகே வந்து அவங்க ஃபோர்ஹெட் மேலே ஷூட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃபேஸில் ஒரு ஸ்மோக், கையில் கன்னோட நின்றுக்குவாங்க. நீங்கள் அந்த கன் பாயிண்ட் ஆகிருக்கிற டைரெக்ஷனில் திரும்பி பார்ப்பீங்க. பார்த்தா அவங்க பிஸ்னஸ் பார்ட்னரோட பாடி லைஃப்பில் சவுழ்ந்துருக்கும். நீங்கள் அந்த சீன் பார்த்த உடனே அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுவீங்க. ஏன்னா அது உங்களுக்கு புதுசுங்க, ஃபர்ஸ்ட் டைம் லைவாக பார்த்துருப்பீங்க. ஜேகே எப்படியும் உங்களை ஆல்ரெடி பிடிச்சிருக்குவாங்க. பட் நீங்கள் ஃபெயிண்ட் ஆன உடனே அவங்க க்ரிப்பை டைட் பண்ணுவாங்க, உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குவாங்க. ஹேனம்மா கார்ட்ஸுக்கு சொல்லி இந்த ரூம் க்ளீன் பண்ண சொல்லுங்கள், அப்படியே டாக்டரை என் ரூமுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து உங்களை தூக்கிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. ஹேனா கூட ஓகேன்னு சொல்லி ஹெட் நோட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. ஜேகே உங்களை ஸ்ட்ரெயிட்டாக அவங்க ரூமுக்கு தான் தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஹேனா வந்து உங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுருப்பாங்க. டாக்டர் கூட வந்து செக்அப் பண்ணிவிட்டு எப்படி இருக்கா டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலி மிஸ்டர் ஜான், அவங்களுக்கு வந்துட்டு ஷாக் ப்ளஸ் பேனிக் அட்டாக் ஆகிருக்கு, அதனால தான் ஃபெயிண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன், நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறமா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிருப்பாங்க. ஜேகே உள்ளே வருவாங்க. நீங்கள் தூங்கி நிற்குவீங்க. உங்கள் கண்டிஷன் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும். ஏன்னா உங்கள் ஃபேஸில் ஸ்லாப் மார்க் இருக்கோ, உங்கள் நெக்குக்கிட்ட அவங்க பைட் பண்ண மார்க் இருக்கோ, அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஃபிஸ்ட்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கே தெரியாமல். பாஸ்டர்ட், எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுருப்பான். ஐ விஷ் ஐ குட் கில் ஹிம் அகெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குவீங்க. உங்களுக்கு அப்போவே தெரிஞ்சிட்டுக்கோ அது ஜேகேயோட ரூமுன்னு. நீங்கள் பெட் மேலேருந்து எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க, பட் உங்களால் முடியாது. ஏன்னா உங்கள் காலும் அடிபட்டிருக்கோம் நேற்று நடந்த இன்சிடெண்ட்டில். நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எந்திரிக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவீங்க. அதுக்குள்ளே ஹேனா உள்ளே ஓடி வருவாங்க. வையன், என்ன பண்ணுற நீ? உட்காரு, உனக்கு தான் கால் அடிபட்டிருக்குல்ல, உன்னால் எந்திரிச்சு நடக்க முடியாது, ஒரு 2-3 நாளில் சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஆண்டி எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை யார் சேஞ்ச் பண்ணுது, நான் எப்படி இந்த ரூம்குள்ளே வந்தேன் அப்படின்னு கேட்பீங்க. நீ நேற்று அந்த ரூமில் ஃபெயிண்ட் ஆகிட்டல, உன்னை தூக்கிட்டு வந்து இந்த ரூமில் படுக்க வச்சது ஜேகே தான், அப்புறமா உன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணது நான். அப்போ நான் நேற்று நைட்டு ஃபுல்லாக இவங்க ரூமில் தான் இருந்தேனா? அப்போ ஜேகே சார் அவன் நேற்று என்கிட்ட வந்துட்டு உன்னை பார்த்துக்க சொல்லி எங்கேயோ கிளம்பி போயிட்டான், இன்னும் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு ரிலீஃப் ஆகும். சரி, நான் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வரேன்,
சாப்பிட்டு டேப்லெட் போடு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் வேணாம் ஆண்டி, எனக்கு எதுவுமே வேணாம். பையன் இப்படி சொன்னால் எப்படி? நீ எவ்வளோ வீக்காக இருக்க தெரியுமா? நேற்று நைட்டு கூட நீ ஒன்றும் சாப்பிடல, இப்போ நீ வெறும் வயிறில் டேப்லெட் எப்படி எடுப்ப? இல்லை ஆண்டி, ப்ளீஸ் என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, எனக்கு எதுவுமே வேணாம், என்னை முதல்ல என் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுருங்க ஆண்டி ப்ளீஸ் அப்படின்னு சொல்வீங்க. அவங்களும் வேறு வழி இல்லாமல் இன்னொரு மேட் ஹெல்ப்பால் உங்களை கூட்டிகிட்டு போய் உங்கள் ரூமில் விட்டுருப்பாங்க. நீங்கள் வந்து உங்கள் பெட் மேலே படுத்துட்டு அழுந்துகிட்டே இருப்பீங்க கண்டினியூஸாக. ஜேகே வந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அவங்க வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க, நைட்டு தான் வருவாங்க. ஹேனா ஜேகே பார்த்துட்டு, ஜேகே நேற்று நைட்டு நீ போந்து இன்றைக்கி நைட்டு வர வீட்டுக்கு என்ன நினச்சின்னுக்கிற நீ மனசில்? நான் எவ்வளோ தடவை உனக்கு கால் பண்ணியிருப்பேன், ஒரு தடவையாவது ரிசீவ் பண்ணி சொல்லணும்னு தோணுச்சா உனக்கு? இல்லை ஹேனம்மா, நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், நெக்ஸ்ட் மந்த் ஒரு மிஷன் இருக்குது, அதை பற்றி ஒரு மீட்டிங் இருந்துச்சு. எதுவாக இருந்தாலும் ஜேகே ஒரு தடவை ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லாமல் இருந்துச்சுல்ல அப்படின்வாங்க. சரி சாரி ஹேனம்மா, நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் சொல்கிறேன். ஆமாம், பையன் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அந்த பொண்ணு பாவம் ஜேகே, அழுதுகிட்டே இருக்கா. நேற்று நைட்லேருந்து எதுவுமே சாப்பிடல, வேற அவள் டேப்லெட்ஸ் கூட போடல, எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் சாப்பிடவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஜேகே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு சரி ஒரு பிளேட்டில் சாப்பாடு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஹேனா வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காக ஜேகேயை பார்க்குவாங்க. என்ன அப்படி பார்க்குறீங்க? இல்லை சாப்பாடு, ஆமாம் என்னம்மா போட்டு கொடுங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பையன் வந்துட்டு அவர் ரூமில் இருக்கா, உன் ரூமில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு? இல்லை அவளுக்கு அங்கே அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னு. சரி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேனா உள்ளே போவாங்க கிச்சன் உள்ள. அப்போ ஜேகே வந்துட்டு சரியான ஸ்டப்பன் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேனா கூட ஃபுட் எடுத்துன்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜேகே வந்து உங்கள் ரூமுக்கு வருவாங்க. வயன் அப்படின்வாங்க. நீங்கள் ஒன்றும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல, பட் 2-3 தடவை டோர் நாக் பண்ணுவாங்க, எதுவும் ரெஸ்பான்ஸ் கிடைக்காததுனால டோர் திறந்து உள்ளே வந்துடுவாங்க. நீங்கள் ஃப்ளின்ச் ஆகிட்டு எந்திரிச்சு டக்குன்னு உட்காருவீங்க. பார்த்தா ஜேகே ஃபுட்டு பிளேட்டோட நின்றுக்குவாங்க. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அவங்களே பார்த்துன்னுக்குவீங்க. அவங்க உங்கள் டைரெக்ஷனில் வந்துட்டு பெட் மேலே உங்கள் ஆப்போசிட்டில் உட்காருவாங்க. ஃபுட் பிளேட் உங்கள் முன்னாடி வைக்குவாங்க. சாப்பிடு அப்படின்வாங்க. எனக்கு வேணாம். எதுக்கு? எனக்கு பசி இல்லை, நேற்று நைட்லேருந்து ஒன்றுமே சாப்பிடாத இருக்கேன், அது எப்படி பசி எடுக்காமல் இருக்கும்? சொன்னால் கேளுங்க ப்ளீஸ், எனக்கு பசி இல்லை, என்னை தனியாக விட்டுருங்க. இதை பார்வையன், அதை சாப்பிட்டு முடி, நான் இங்கேருந்து எழுந்திரிச்சி கிளம்பிட்டே இருப்பேன். உன் கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ லெக்சர் கேட்குறதுக்கோ நான் ஒன்றும் ஸ்டூடெண்ட் கிடையாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஜேகே முறிச்சு பார்த்துட்டு, எனக்கு சாப்பாடு வேணான்னு சொன்னேன், தயவு செஞ்சு இங்கேருந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு, நீ இப்படியெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் தலை பின்னாடி பிடிச்சிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஸ்பூன்லேருந்து ஃபுட்டை எடுத்து உங்களுக்கு ஊட்டி விட்டுருவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணியிருப்பீங்க புஷ் பண்ணுறதுக்கு, பட் உங்களால் முடியாது, ஏன்னா அவரை செம்ம ஸ்ட்ராங்கு. அந்த ஒரு வாய் கஷ்டப்பட்டு முழுங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே ஊட்ட வருவாங்க, பட் நீங்கள் நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க அது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்பூன் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. நீங்கள் ஸ்லோவாக எடுத்து சாப்பிட்டுன்னுக்குவீங்க. அப்போ அவர் உங்களையே பார்த்துன்னுக்குவார். அதான் நான் சாப்பிட்றேன்னு சொன்னேன் இல்லை, இங்கேருந்து நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்வீங்க. நீ அதை ஃபுல்லாக சாப்பிட்டு முடி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் அப்படியே சாப்பிட்டு முடிப்பீங்க. உங்கள் நைட் ஸ்டாண்ட் மேலே டேப்லெட்ஸ் இருக்கும், அதை எடுத்துகிட்டு இந்தா அப்படின்னு கொடுப்பாங்க. என்னது இது? என்ன ப்ரொஃபஸர் வையன், இது என்னன்னு கூடவா உங்களுக்கு தெரியல? உங்களுக்கெல்லாம் யாருங்க ப்ரொஃபஸராக வேலை கொடுத்துருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஜேகே முறுக்கிவீங்க. பின்ன சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் இது டேப்லெட்டுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹலோ, எனக்கு அது டேப்லெட்டுன்னு தெரியும், எதுக்குன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. என்னை நம்பி இந்த டேப்லெட் முழுங்கலாம், இது வந்து பெயின் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெயின் கொடுத்தவங்களே பெயின் கில்லர்ஸ் கொடுக்குறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு உங்களையே பார்த்து ஸ்மோக் பண்ணிவிட்டு, பிகாஸ் யூ டிசர்வ் தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படி சொன்ன உடனே உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ரொம்ப பெயினில் இருக்குவீங்க, ஒரு மாதிரி ட்ராமான்னு கூட சொல்லலாம். நான் அந்த மாதிரி என்ன தப்பு செஞ்சுருக்கேங்க, இவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்க என்ன அப்படின்னு கேட்குவீங்க. நீ பண்ணது சாதாரணமான தப்பு இல்லை வையன், நீ துரோகம் பண்ணியிருக்க,
என் தம்பிக்கு. சார், உண்மையாக நான் எந்த தப்பும் பண்ணலை சார், என்னை நம்புங்க. இதை பாரு, நான் உங்ககிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்க வரல. இந்த டேப்லெட் முழுங்கிட்டு படுத்து ரெஸ்ட் எடு. இன்னொரு விஷயம் மிஸ் ப்ரொஃபஸர், நான் இதெல்லாம் பண்ணுறத பார்த்து ஓ நான் மனசை சேஞ்ச் பண்ணிட்டேன்னு மட்டும் நினச்சிடாத. ஏன்னா நீ எவ்வளோ சீக்கிரமாக குணம் ஆவியோ அப்போதான் எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் உன்னை டார்ச்சர் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஜேகேயை பார்ப்பீங்க. இன்னும் என்ன டார்ச்சர் பண்ணும் சார்? எந்த பொண்ணும் அவளோட லைஃப்பில் ஒரு தடவையும் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற சுச்சுவேஷனை நேற்று நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். இன்னும் என்ன டார்ச்சர் பண்ணும் சார்? ஒரேடி என்னை கொன்னுடுங்க ப்ளீஸ், என்னால் முடியல சார் அப்படின்னு சொல்வீங்க. இதுதான் எனக்கு வேணும் ப்ரொஃபஸர். நீ ஒரேடியாக செத்துட்டா அதில் ஒரு த்ரில்லிங்கும் இல்லையே. நீ டெய்லி சாகணும், அதை பார்த்து நான் டெய்லி ரசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்று நீங்கள் என்னை காப்பாற்றுன்னு நினச்சி கொஞ்சமாவது உங்ககிட்ட ஹியூமனிட்டி இருக்குதுன்னு நினச்சேன். ஹலோ மிஸ் ப்ரொஃபஸர், நீங்களாம் ஒன்று யோசிச்சிட்டா அது ஏன் தப்பு கிடையாது. எனக்கு ஹியூமனிட்டியே இல்லை. இன்னொரு விஷயம், உன் இடத்துல வேறு எந்த பொண்ணாக இருந்தாலும் நான் அப்படி தான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். அதை தெரிஞ்சுக்கோ. சும்மா வளவலான்னு பேசாமல் அந்த டேப்லெட் முழுங்கு. சீக்கிரமாக க்யூர் ஆகிறத பாரு. இங்கே உன்னை ப்ரின்சஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு வரல, ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. சீக்கிரமாக க்யூர் ஆகிட்டு மறுபடியும் அந்த வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் டேப்லெட் முழுங்கிட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் படுத்துருவீங்க. ஜேகே வந்துட்டு உங்களையே பார்த்து அங்கேருந்து வெளியே போய் தட்டுன்னு டோர் சாத்திக்குவாங்க, உங்கள் ரூம் டோரு. நீங்கள் ஃப்ளின்ச் ஆகிட்டு டைட்டாக கண்ணு முடிக்குவீங்க. ஜேகே ஸ்ட்ரெயிட்டாக அவங்க பெட்ரூமுக்கு போவாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கு உங்ககிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணுறதுக்கே முன்ஜின்னு இருக்காது. அவங்களுக்கு அது ஒரு கோவம். அங்கே போய் பெட்ரூமில் பார்த்த உடனே அந்த பெட் மேலே நீங்கள் படுத்துருந்த ஒரு சீன் தான் ஞாபகம் வரும். அவங்க போய் பெட் மேலே உக்காருவாங்க. உக்காந்துட்டு நீங்கள் படுத்துருந்த இடத்த கேர்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கே தெரியாமல் அந்த பெட் மேலே ஒரு ப்ரேஸ்லெட் கிடைக்கும். அது வேறு யாருதும் இல்லைங்க, உங்களது தான். அந்த ப்ரேஸ்லெட்டை எடுத்துகிட்டு பார்த்து, ப்ரொஃபஸர் வையன் என்ன பண்ணின்னுக்கிறீங்க? எனக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் உன்னை டார்ச்சர் பண்ணுறதுக்கு, ஆனால் என்னால் முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ப்ரேஸ்லெட்டை எடுத்து அவங்க ட்ரார் உள்ளே வைக்குவாங்க. இப்படியே டைம் டே ஸ்கிப் ஆகிக்கோ. நீங்கள் கொஞ்சம் பரவாயில்ல இப்போது, அதனாலே வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டுக்குவீங்க. ஜேகே வந்துட்டு ஆஸ் யூஷுவல் உங்கள்கிட்ட ரூடாக தான் பிஹேவ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் அதை ஒன்றும் பெருசாக கண்டுக்கலை. சனா கூட அடிக்கடி வந்துன்னுக்குவாங்க, உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்குறது அதெல்லாம் பண்ணிக்குவாங்க. நீங்களும் அவங்க சொல்கிறதெல்லாம் பண்ணிக்குவீங்க. பட் இன்னும் ஜேகேக்கு தெரியாது சனா தான் உங்களை அந்த ரூமுக்கு அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் அந்த இன்சிடெண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. அதனாலே நீங்கள் அதை பற்றி யாருக்கிட்டையும் பேசியிருக்க மாட்டீங்க. நீங்கள் வந்துட்டு லிவிங் ரூமில் க்ளீன் பண்ணிக்குவீங்க. அப்போது டோர் நாக் ஆகும், யாரோ வருவாங்க. நீங்கள் அதை கண்டுக்காமல் க்ளீன் பண்ணிக்குவீங்க. அப்போது ஒரு மேட் வந்துட்டு, வையன் ஜங்கு தம்பியோட ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிருப்பீங்க. நீங்கள் தண்ணி ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவீங்க. சடனாக ஒரு வாய்ஸு, மேம், வையன் மேம், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க ஷாக்காக எந்திரிச்சு நிற்கிவாங்க. அப்போது ஜேகே, லியா, இது ஒன்றும் காலேஜும் கிடையாது, அவங்க உன் ப்ரொஃபஸரும் கிடையாது, இவங்க என் வீட்டில் வேலை செய்கிற மேடு, உக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லியா வந்துட்டு ஒரு மாதிரி ஹெசிடேட் பண்ணி ஜேகேயே பார்த்து உங்களையே பார்த்து உக்காருவாங்க. ஜூஸ் எடுத்துக்கோ லியா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க ஒரு மாதிரி ஷிவரிங் ஹேண்ட்ஸோட ஜூஸ் எடுத்துக்குவாங்க. நீங்கள் அங்கேருந்து கிச்சனுக்குள்ளே போகிறதுக்காக திரும்புவீங்க. அப்போ ஜேகே, ஹலோ மிஸ் ப்ரொஃபஸர், எனக்கு ஒரு கப் காஃபி ஸ்ட்ராங்காக அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிச்சனுக்கு போயிடுவீங்க. லியா வந்துட்டு நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்துக்குவாங்க. அண்ணா, வையன் மேம் எதுக்காக இங்கே? இதை பாரு லியா, நீங்கள் எதுக்காக வந்திருக்க? ஜங்குவை பார்க்குறதுக்கு தானே. ஸோ ப்ளீஸ் லெட்ஸ் நாட் டாக் அபவுட் ஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களும் சைலண்ட் ஆகிடுவாங்க. லியா வந்துட்டு ஜங்கு ரூமில் இருப்பாங்க. இப்போது நீங்கள் வந்துட்டு லஞ்சுக்கு அவங்கள கூப்பிட்றதுக்காக மேலே போயிருப்பீங்க. டோர் நாக் பண்ணிவிட்டு, லியா லஞ்ச் ரெடி, வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்வீங்க. அப்போது மேம் மேம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க உங்கள் பின்னாடி ஓடி வருவாங்க. என்ன மேம், இங்கே என்ன நடக்குது? ஜங்கு பார்த்தா இந்த நிலைமையில் இருக்கா, நீங்கள் இங்கே மேட் மாற்றி இருக்கீங்க. ஜங்குவோட அண்ணா உங்ககிட்ட எதுக்காக அவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க? என்ன மேம் நடக்குதுங்க அப்படின்னு கேட்பாங்க. ப்ளீஸ் லியா, என்கிட்ட இதை பற்றி எதுவும் கேட்காத.
நான் எதுவும் சொல்கிற நிலைமையில இல்லை மேம். ப்ளீஸ் மேம், நீங்களும் இப்படியே சொன்னால் எப்படி? என்கிட்ட சொல்லுங்கள், என்ன தான் நடக்குதுங்க அப்படின்னு கேட்குவாங்க. ஆனால் நீங்கள் வந்து எதுவும் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டீங்க. பட் லியா வந்துட்டு விட்டுருக்க மாட்டாங்க. ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க உங்ககிட்ட. நீங்கள் வந்துட்டு அங்கே நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பீங்க வேறு வழி இல்லாமல். அவங்க அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுக்குவாங்க. மேம், நீங்கள் எதுக்காக மேம் எந்த தப்பு பண்ணாமல் இப்படி ஒரு தண்டனை அனுபவிச்சுருக்கிறீங்க? நீங்கள் ஜேகே அண்ணாக்கிட்ட சொல்லாமல் இருந்துச்சே. நான் என்ன சொல்ல நினச்சியா? கேட்குற நிலைமையில் அவங்க இல்லை இல்லையா? தம்பியோட பாசம் அவங்க கண்ணை மறைச்சிருச்சு. நான் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு, என்னோடய சைடு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை விடு, அதெல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நீ அங்கேருந்து போயிடுவீங்க. பட் லியா வந்துட்டு அவங்க இன்னும் ரொம்ப டீப்பாக யோசிச்சுன்னுக்குவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆயிருக்கோ, நைட்டும் ஆயிடுக்கோ. இப்போ ஜேகே வந்துட்டு அவங்களோட வீட்டில் இருக்கிற ஆஃபீஸில் உட்காந்து வேலை செஞ்சுன்னுக்குவாங்க. அவங்க ஆஃபீஸ் ரூம் டோர் நாக் ஆகும். எஸ் கமென் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லியா வந்துட்டு உள்ளே வருவாங்க. அண்ணா உங்ககிட்ட இதை பாருலியா, அந்த ப்ரொஃபஸருக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு வந்திருந்தா தயவு செஞ்சு அப்படியே திருப்பி போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணா ப்ளீஸ் அண்ணா, நான் சொல்கிறது ஒரு தடவை கேளுங்க, எங்களுக்காக இல்லைனாலும் ஜங்குவுக்காக கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜேகே வந்துட்டு லியாவே பார்க்குவாங்க. ஆமாம் அண்ணா, உங்களுக்கு உண்மை தெரியாமல் ஒரு இன்னசென்ட்டை டார்ச்சர் பண்ணின்னுக்கிறீங்க. அப்புறமா ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவீங்க அண்ணா, ப்ளீஸ் என்னை பேச விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, உன்னையும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாளா? அவள் என்ன தான் மேஜிக் வச்சுருக்கா கையில்? ஃபர்ஸ்ட்டு ஜங்கு, அப்புறமா ஹேனம்மா, இப்போ நீ. சொல்லு என்ன சொல்கிற அப்படின்வாங்க. புள்ளியாக வந்துட்டு காலேஜில் டே 1லேருந்து என்னென்ன நடந்திருக்கோ, ஜங்கு உங்களுக்கு என்னென்ன பண்ணாங்க எல்லாத்தையுமே கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகும். ஒரு மாதிரி அவங்களுக்கு மினி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரியே ஆகிடும். நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்குவாங்க. அண்ணா, மார்னிங் காலேஜுக்கு போகிறதுலேருந்து ஈவினிங் காலேஜ்லேருந்து வெளியே வர வரைக்கும் நான் ஜங்கு கூடவே இருப்பேன் அண்ணா. நான் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. உங்களுக்கு அப்படி டவுட் இருந்துச்சுன்னா காலேஜில் யாருக்கிட்ட வேணுமா இருந்தாலும் விசாரித்து பாருங்கள், எல்லோரும் இதை தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நீ போய் ரெஸ்ட் எடு. லியா, நம்ம 2 பேரும் இப்போ டிஸ்கஸ் பண்ணதை பற்றி யார்கிட்டையும் சொல்லிடாத, ஹானாமா கிட்ட கூட அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. ஜேகே வந்துட்டு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணிக்குவாங்க. என்ன மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுட்டே ஜேகே, அவளோட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்காமே அவளுக்கு பனிஷ் பண்ணிட்டியே. ஆனாம்மா அன்றைக்கி சொன்னாங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இப்போ அவகிட்ட எப்படி போய் பேசுறது அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்குவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஜேகேக்கு காஃபி எடுத்துன்னு போய் கொடுத்துருப்பீங்க. பட் அவங்களோட பிஹேவியரில் ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு மாதிரி வியர்டாக ஃபீலாக இருக்கும், எதுக்காக அவங்க அப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ எல்லோரும் ஜங்கு ரூம் கிட்டே வெயிட் பண்ணியிருக்குவாங்க. ஏன்னா டாக்டர் வந்துட்டு செக்அப் பண்ணியிருக்குவாங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு, குட் நியூஸ் மிஸ்டர் ஜான், உங்கள் தம்பி வந்துட்டு ரிகவர் ஆகிருக்கிறாங்க, ரொம்ப சீக்கிரமாக கண்ணை முழிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு தேங்க்யூ வெரி மச் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லியா வந்து உங்ககிட்ட ஓடி வருவாங்க. மேம், டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஜங்கு சீக்கிரமாக கண்ணை முழிச்சிடுவான்னு சொன்னாங்க, கூடி சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் லியாவே பார்த்து ஸ்மெல் பண்ணிவிட்டு, எதுக்காக இவ்வளோ ப்ளஷ் ஆகிற அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ லியா, அது ஒன்றும் இல்லை மேம், நான் ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி ஓடி வந்தேன் அதனால். என்கிட்டயே போய் சொல்கிறியா? நான் உன் ப்ரொஃபஸர், நீ ஜங்குவை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன மாதிரி சிச்சுவேஷன்லேயோ அவனை தனியாகவே விட்டு போக மாட்டேன். உன்னோட ட்ரூ லவ்வை புரிஞ்சுக்காம அவன் எப்படியோ அவன் கண்ணை முழிச்சு பார்த்து எல்லாம் சரியாயிட்டா போதும் அப்படின்னு சொல்வீங்க. நீங்கள் லியா 2 பேரும் கிச்சனில் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்குவீங்க. 2 பேரும் ஏதோ பேசி சிரிச்சிட்டு பண்ணியிருக்குவீங்க. ஜேகே வந்துட்டு அந்த கிச்சன் டோர் ஃப்ரேம் கிட்டே நின்றுக்குவாங்க. அவங்களே மறந்துட்டு நீங்கள் சிரிக்கிறதே பார்த்து அவங்களும் ஸ்மைல் பண்ணியிருக்குவாங்க. அப்போ பின்னாடியிலேருந்து ஒரு வாய்ஸ் வரும். ஜேகே, கிச்சன்கிட்ட நீ என்ன பண்ணுற அப்படின்னு. அது அது வந்து ஹனமா, ஆக்சுவலி இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு சில இம்பார்ட்டண்ட் பர்சன்ஸ் எல்லாம் வராங்க, ஏதாவது ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கிச்சன்கிட்ட எதுக்காக வந்தேன்னு தான் ஜேகே கேட்டேன்.
எதுக்கு இவ்வளோ தடுமாறுற பேசுறதுக்கு அப்படின்னு கேட்குவாங்க. ஆனம்மாக்கு தெரியும், அவங்க சும்மா டீஸ் பண்ணிக்குவாங்க. அது ஒன்றும் இல்லை ஆனம்மா, சரி எனக்கு வேலை இருக்குது, நான் ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறேன், அவங்கெல்லாம் வந்த உடனே எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபாஸ்ட்டாக ஆஃபீஸ் ரூமுக்கு போயிடுவாங்க. ஹேனாவும் லியாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸ் பார்த்து ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. நீங்கள் மட்டும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஜேகே போன டைரெக்ஷன்லேயே பார்த்துன்னுக்குவீங்க. இப்படி டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நீங்களும் டின்னர்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. ஜேகே வந்துட்டு அவங்க ஆஃபீஸ் ரூமில் தான் வேலை செஞ்சுக்குவாங்க. இப்போ அவங்க ஆஃபீஸ் ரூம் டோர் வந்துட்டு தட்டுன்ற சவுண்டில் ஓப்பன் ஆகிட்டு ஒருத்தவங்க உள்ளே வருவாங்க. அப்போ ஜேகே பார்க்காமே அவங்க ஐஸ் ரோல் பண்ணிவிட்டு, ஓ ஜிமின்ஷி, எத்தனை தடவை சொல்கிறது உங்களுக்கு, டோரை அவ்வளோ ஜோராக ஓப்பன் பண்ணாதீங்கன்னு. என்ன பண்ணுறது ஜேகே, உன்னை பார்க்குற எக்ஸைட்மெண்ட்டில் அவ்வளோ ஜோராக ஓப்பன் பண்ணிட்டேன், கண்டுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் நேற்று நீ என்கிட்ட சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டுட்டு உன்னை சீக்கிரமாக மீட் பண்ணும், மெயின் இம்பார்ட்டண்ட் பையனை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே ஜிமினியை பார்த்துட்டு, என்ன ஜிமின்ஜி, நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா பையனை பார்க்கணுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பின்ன என்ன ஜேகே, ஒரே ஒரு மாதம் பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக நான் வெளியூர் போனால் நீ என்ன காரியத்தை செஞ்சு வச்சுருக்கேன். இருந்தாலும் ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் கட்ஸ் மேன், பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய ப்ரொஃபஸருக்கே நீ பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னா நீ எல்லாம் ரொம்ப பெரிய ஆள் ஜேகே அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் ஜிமின்ஜி, இந்த விஷயத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு கூப்பிட்டா என்னையே டாண்ட் பண்ணி பேசின்னுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு பொழப்பாக வச்சுன்னுக்கிறியா ஜேகே, தப்பு பண்ணிடுவேன் யோசிக்காமல் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜிமின்ஜிக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறது. ப்ளீஸ் ஜிமின்ஜி, நீங்கள் தான் எனக்கு பெரிய அண்ணா மாதிரி, நீங்களே ஹெல்ப் பண்ணலண்ணே எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஹெல்ப் தானே, பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி டைம் ஸ்கிப்பாக இருக்கும். இப்போ எல்லாருமே டைனிங் டேபிள்கிட்டே இருப்பாங்க டின்னர் சாப்பிட்றதுக்காக. சனாவும் வந்திருப்பாங்க, ஜிமின் கூட இன்னொருத்தவங்க வந்திருப்பாங்க சாரான்னு சொல்லிட்டு. ஜிமின் வந்துட்டு ஃபுட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஹேனம்மா, நீங்கள் எப்போத்துலேருந்து இவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்கிறது ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போது ஹேனா வந்துட்டு, ஏய் என்ன கலாய்க்கிறியா, இவ்வளோ நாள் நான் டேஸ்ட்டாக செஞ்சிருந்து நீ சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு கேட்குவாங்க. இதெல்லாம் குக் பண்ணது நான் இல்லை, வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜிமின், ஓ கரெக்டு, எங்கே வையன் காணோம், நானும் வந்ததுலேருந்து மீட் பண்ணோன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு நிமிஷம் இரு, கிச்சனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லியாவை அனுப்புவாங்க கூட்டின்னு வரத்துக்கு. நீங்களும் வெளியே வருவீங்க ஒரு மாதிரி ஹெசிடேட் பண்ணிவிட்டு. அப்போது ஜிமின் வந்துட்டு உங்களே பார்த்து, ஹாய் மிஸ் பியூட்டிஃபுல் அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு மெதுவாக தலையை தூக்கி, ஐ எம் பார்க் ஜிமின் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையை நீட்டுவாங்க. நீங்களும் நிதானமாக ஹெசிடேட் பண்ணி கையை நீட்டுவீங்க. 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணுவீங்க. நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நைஸ் டு மீட் யூ டூ மிஸ்டர் பார்க் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிமின், வையன் ப்ளீஸ் என்னை இந்த மிஸ்டர் பார்க் சார் அப்படின்னு எல்லாம் கூப்பிடாத, ரொம்ப ஏஜான மாதிரி ஃபீல் ஆகுது, ஜிமின் என்ன கூப்பிடு, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஜிமினி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குவீங்க. ஏன்னா இப்போ தான் மீட் பண்ணியிருப்பாங்க, அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு இங்கே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கே வையன், என்ன மறந்துடாத அப்படின்னு சொல்லுவாங்க சாரா. நீங்கள் வந்துட்டு மீட் பண்ணிக்குவீங்க ஏற்கனவே சாராவை, அவங்க வந்த உடனே உங்ககிட்ட தான் வந்து பேசியிருப்பாங்க. அப்போ சனா வந்துட்டு, ஜிமின் பி கேர்ஃபுல் ஜிமின், அவள் வந்துட்டு ஹார்ட் பிரேக் பண்ணுறதுல சாம்பியன், ஜங்கு இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு அவள் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பெயின் ஆவாங்க அப்படி சொன்ன உடனே. ஜிமின் ஏதோ சொல்ல வருவாங்க, அதுக்கு முன்னாடி ஜங்குக்கு வந்துட்டு ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. சனா மைண்ட் யூர் வேர்ட்ஸ், நான் அன்றைக்கி உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்வாங்க. சாரி ஜேகே அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பிட்றத கண்டினியூ பண்ணுவாங்க. ஜேகேக்கு வந்துட்டு ஒரு பக்கம் ஜெலஸ்ஸு, நீங்கள் ஜிமின் கூட அவ்வளோ நல்லா பேசின்னுக்கிறது. நீங்கள் ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு போகலான்னு திரும்பிங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு, ஏ வையன் எங்கே போயின்னுக்கிற, வா நம்ம கூட சாப்பிட்டு. பரவாயில்ல சார் அப்படின்வீங்க. அப்போ ஜிமின் உங்களே முறுக்கிவாங்க. சாரி பரவாயில்ல ஜிமின்ஷி, நான் நிதானமாக சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு இப்போ பசி இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு, அது எப்படி வையன், இவ்வளோ நேரம் ஆகிட்டு கூட உனக்கு இன்னும் பசி இல்லைன்னா எப்படி, வா இன்னைக்கு ஒரு நாள் நம்ம கூட சாப்பிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஹெசிடேட் பண்ணிக்குவீங்க. ஜேகேக்கு புரியும். அப்போ ஜேகே ப்ரொஃபஸர் ஜாயினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஜேகே ஷாக்காக பார்க்குவீங்க. பட் அவர் வந்துட்டு ஹெட் டவுன் பண்ணிவிட்டு அவங்க டின்னரை சாப்பிட்டுக்குவாங்க. அப்போ ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி புல் பண்ணிவிட்டு அவங்க சேர் பக்கத்தில் ஒரு எம்டி சேர் இருக்கும், அது மேலே உட்கார வைக்குவாங்க. இருவையன் உனக்கு நான் சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிளேட்டில் எல்லாம் சர்வ் பண்ணிக்குவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜேகேக்கு பர்னிங்கு ஃபுல் ஜெலசி. அவங்களுக்கு
அவங்க வந்துட்டு அவங்க ஃபிஸ்ட்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு பல்ல கடிச்சிட்டு உங்கள் 2 பேரையே பார்த்துக்குவாங்க. நீங்கள் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பட் நீங்கள் மட்டும் ஹெசிடேட் பண்ணி சாப்பிட்டுக்குவீங்க. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லோரும் கூட உக்காந்து சாப்பிட்டுக்குவீங்க. அதனாலேயே இன்னொன்று மெயின் என்னென்னா உங்கள் ஆப்போசிட்லேயே ஜேகே இருப்பாங்க. உங்களோட லிப்ஸ் கார்னரில் கொஞ்சமாக சாஸ் ஒட்டியிருக்கோம். அப்போ ஜிமின் என்ன பண்ணுவாங்க, சடனாக ஒரு டிஷ்யூ எடுத்துகிட்டு வைப் பண்ணுவாங்க. சாஸ் இருந்துச்சு வயன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஜிமினை பார்த்து தேங்க்யூ ஜிமின்ஜி அப்படின்னு சொல்வீங்க. பட் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக அவங்க பிளட் வந்துட்டு அப்படியே பாயில் ஆகின்னு இருக்கோம். டக்குன்னு எந்திரிக்குவாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள தான் பார்க்குவாங்க. அப்போது ஜிமின், என்னாச்சு ஜேகே, ஏன் சடனாக எந்திரிச்சிட்ட, சாப்பிட்றது இல்லையா அப்படின்னு கேட்குவாங்க. இல்லை ஜிமின்ஷி, ஐ எம் ஃபுல், நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. எல்லாருமே அவங்க போன டைரெக்ஷன்லேயே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குவாங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்டும் இருக்க மாட்டாங்க. சடனாக வேறு ஏஞ்சி போயிட்டுக்குவாங்க. ஜிமின், சாரா, லியா இவங்க 3 பேரை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணி ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. பட் சனாக் மட்டும் ரொம்ப கோவம். அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக டவுட் வந்திருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன், எதுக்காக இப்படி சடனாக பிஹேவ் பண்ணாங்கன்னு. பட் நீங்கள் அது எதுவும் கண்டுக்க மாட்டீங்க. அப்போது ஹேனா சொல்லுவாங்க, ஜிமின் கொஞ்சம் போய் பாரு, இவன் எதுக்காக இப்படி சடனாக எந்திரிச்சு போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜிமின், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஹேனம்மா, நீங்கள் சாப்பிடுங்க, நான் போய் அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஜேகே ரூமுக்கு எந்திரிச்சிக்கு போயிருப்பாங்க. தட்டுன்னு டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே கூட போயிருப்பாங்க. ஜேகே வந்துட்டு உள்ளே ஏதோ ஒரு லேப்டாப்பில் வேலை செஞ்சுருக்குவாங்க. அப்போ ஜேகே ஜிமினை பார்த்துட்டு, நீங்கள் இங்கே என்ன பண்ணின்னுக்கிறீங்க ஜிமின்ஜி, சாப்பிட்றத விட்டுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கேள்வியே நான் உன்னை கேட்கலான்னு வந்தேன், சாப்பிட்றத விட்டுட்டு நடுவில் எதுக்காக எழுந்திரிச்சு வந்துட்டேன் அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு பசிக்கலை, ஐ எம் ஃபுல்னு சொல்லிட்டு தானே வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஜேகே சடனாக பசி இல்லாமல் ஆகிடும், இல்லை வேறு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. எந்த ரீசனும் இல்லை ஜிமின்ஷி, உண்மையாகவே எனக்கு பசி இல்லை, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரீசன் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு ஜிமினியை பார்க்குவாங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிவிட்டு, அந்த ரீசன் என்னன்னா ஜெலசி, ஆம் ஐ ரைட் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஜேகே, வாட் நான்சென்ஸ், என்னென்னா அவ்வளோ சீப் மென்டாலிட்டி நினச்சின்னுக்கிறீங்களா, அதுவும் இல்லாமல் அவள் யாரு கூட பேசினா என்ன, யாரு கூட இருந்தால் எனக்கு என்ன, கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் இங்கே மேடாக வேலை செய்வா, அதுக்கப்புறமா அவள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பா, அவளை பார்த்து நான் எதுக்காக ஜெலஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜிமினோட ஸ்மர்க் வந்துட்டு இன்னும் வைடாகும். என்ன ஜேகே, நான் வெறும் ஜெலசியா அப்படின்னு தான் கேட்டேன், பையனை பார்த்து ஜெலசியான்னு கேட்கவே இல்லையே அப்படின்வாங்க. அப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும், தானாகவே உளறிட்டாங்கன்ற மாதிரி. அது வந்து நான் சனாவை சொல்ல போய் வையன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேகே, உன்னை நான் சின்ன குழந்தைலேருந்து பார்த்துன்னுக்கிறேன், நீ சொல்லாததை கூட நான் உன் ஃபேஸை பார்த்து கண்டுபிடிச்சிடுவேன், என்கிட்ட மறைக்காத, உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன உண்மையை எக்ஸ்பெக்ட் பண்ணின்னுக்கிறீங்க ஜிமின்ஷி அப்படின்னு கேட்பாங்க. அப்போது நீ வையனை லவ் பண்ணுற தானே அப்படின்னு கேட்பாங்க. ஜிமின்ஷி, என்ன பேசுகிறீங்க, தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா அப்படின்வாங்க. நான் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுகிறேன் ஜேகே, நீ தான் இன்னும் ரியலைஸ் பண்ணல நீ அவளை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிமின்ஷி, நீங்களா அசியூம் பண்ணிக்கினா அது ஏன் தப்பு கிடையாது, நான் அவளை லவ்வும் பண்ணல, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் யூ ஷோர் அப்படின்னு கேட்பாங்க. ஐ எம் 100% ஷோர் அப்படின்னு சொல்லுவாங்க ஜேகே. அப்போ என்ன எதுக்காக இங்கே வர சொன்னேன் அப்படின்னு கேட்பாங்க. ஜிமின்ஷி, நான் உங்களை கியூப்பிடாக வந்து நம்ம 2 பேரோட லவ் சேர்த்து வைங்கன்னு சொல்லி கூப்பிட்டேனா, ஜஸ்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால ஒரு பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன், அதை எப்படியாவது சால்வ் பண்ணுறதுக்காக நான் ஹெல்ப் கேட்டேன். இது ஜஸ்ட் சப்பா மேட்ரு, இதில் நான் என்ன ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குது, அவளுக்கு போட்ட கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சென்டர் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜேகே ஜிமினியை பார்த்துட்டு, என் தம்பி பழையபாரதி ஆகிற வரைக்கும் அவள் இங்கே தான் இருப்பாள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாத்ரூம்குள்ளே போய் டோர் லாக் பண்ணிக்குவாங்க. ஜிமின் ஜேகே போன டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு, கூடிய சீக்கிரம் உனக்கு ரியலைஸ் பண்ண வைக்கிறேன் நீ வையனை லவ் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேருந்து வெளியே போயிடுவாங்க. டே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். ஜிமின், சாரா, வையன், அப்புறமா லியா, இவங்க 4 பேருக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகிருக்கும், ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஜிமின் வந்துட்டு ஜேகேக்கு ஜெலஸ் ஆகணுன்ட்டே ரொம்ப க்ளோஸாக பிஹேவ் பண்ணுறது, ஃப்ளர்ட் பண்ணுறது வையன்கிட்ட, அந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்குவாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருப்பாங்க. ஏன்னா ஜேகேக்கு பயங்கரமாக ஜெலஸ் ஆகிருக்கோ, ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டுக்குவாங்க. ஜேகே உங்களை லவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டுக்குவாங்க. பட் அவங்க ரியலைஸ் பண்ணல, அவ்வளோதான். இன்னொரு பக்கம் லியா வந்துட்டு ஜங்குவை ரொம்ப நல்லா பார்த்துன்னுக்குவாங்க, அவங்க கூடவே இருப்பாங்க. அவங்க வந்துட்டு கோமாவில் இருந்தால் கூட அவங்கக்கிட்ட நார்மலாக பேசுகிற மாதிரி பேசினுக்குவாங்க. டே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும்.
ஒரு நாள் நீங்கள், சாரா, ஹேனா, அப்புறமா லியா எல்லாருமே ஹாலில் உட்காந்து பேசினுக்குவீங்க. அப்போ சடனாக நர்ஸு ஓடி வருவாங்க. மேம், மேம், உங்கள் ஜங்கு கண்ணை முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேனாக்கு வந்து பயங்கர ஹாப்பி ஆகிடும். அங்கே இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஹாப்பி ஆகிடும். அப்போ ஹேனா சாராவை பார்த்துட்டு, சாரா ஜேகே கால் பண்ணு சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தோ பண்ணுறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எல்லாருமே மேலே ஓடுவீங்க ஜங்கு ரூமுக்கு. எல்லாரும் உள்ளே ஓடுவாங்க. நீங்கள் மட்டும் கார்னரில் நின்றுக்குவீங்க ஜங்கு ரூமில். அவங்களும் உங்களை அப்சர்வ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இப்போ தான் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஹேனாவை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. ஹேனா வந்துட்டு, நீ என்கிட்ட பேசாத, என்ன மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்ட, இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அண்ணனை பற்றி நினச்சி பார்த்தியா அப்படின்வாங்க. சாரி ஹேனம்மா. என்ன சாரி அப்படின்வாங்க. அப்புறமா லியாவை பார்த்து, ஏ லியா, நீ எப்போ வந்த? ஹேனம்மா, அவன்கிட்ட சொல்லுங்கள் நானும் அவன்கிட்ட பேசுறது இல்லைன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு, இப்படி ஆளுக்கு பேசுறது இல்லைன்னு சொன்னால் நான் மறுபடியும் கோமாக்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹேனா, இதை பாரு, சரியான ஒரு அறை கொடுத்துருவேன், இன்னொரு தடவை இப்படியெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜங்கு ஸ்மைல் பண்ணுவாங்க. சடனாக அவங்க கண்ணு உங்கள் மேலே விழும். ஃபயன் மேம் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ லியாவை பார்க்குவாங்க. லியா வந்துட்டு ஹெட் டவுன் பண்ணுவாங்க. லியா, இங்கே என்ன நடக்குது? இதை பாரு ஜங்கு, இப்போ நீ எதுவும் கேட்காத, நிதானமாக உனக்கு எல்லாம் தெரிய வரும், இப்போ கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லையா, நான் இப்போது ரெஸ்ட் எடுக்கிற மூடில் இல்லை அப்படின்னு அவங்க பேசுறது கண்டினியூ பண்ணுறதுக்குள்ளேயோ ஜேகே வந்துடுவாங்க டோர்கிட்ட. ஆமாம் விடலையா, இவ்வளோ நாள் அவன் ரொம்ப ரெஸ்ட் எடுத்துட்டான், இதுக்கு மேலே அவன் ரெஸ்ட் எடுக்கிறது வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஃபுல்லாக ஹெவியாக ப்ரீத் பண்ணிக்குவாங்க. ஜேகே வந்துட்டு ஜங்குவே பார்த்துன்னு உள்ளே வருவாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும், அவங்க அண்ணன் என்ன சொல்ல போகிறாங்களோன்னு. உன்னை லவ்வே பண்ணாத ஒருத்தவங்கள ஃபோர்ஸ் பண்ணி லவ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்காக நீ உயிரே விடுறதுக்கு ரெடி ஆகிட்டியே. உன்னை உண்மையாக லவ் பண்ணுறங்க உன்னை சுற்றி எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்காக நீ வாழணுன்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல அப்படின்வாங்க. சாரி அண்ணா அப்படின்வாங்க. இப்போ சாரி சொல்லி என்ன பிரயோஜனம் ஜங்கு, என் ஹார்ட்டை பீஸாக உடச்சிட்டேன், நீ உன் அண்ணாவை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு இதுலேயே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணா சாரி அண்ணா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு, இனிமேல் நான் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கவே மாட்டேன். சாரி மிஸ் வயன், நீங்களும் என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் டைரெக்ஷனில் பார்த்துட்டு. அப்போ நீங்களும் பிறகு ஹெட் நோட் பண்ணுவீங்க. அப்போ ஜேகே, ஒரு விதத்தில் நானும் தப்பான முடிவு எடுத்துட்டேன், என்ன ஏதுன்னு கேட்காம ப்ரொஃபஸர் வயனை பனிஷ் பண்ணிட்டேன், ஐம் சாரி மிஸ் வயன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு கன்ஃபியூஸ்டாக ஜேகே பார்க்குவீங்க. ஏன்னா இப்போ தான் ஜங்கு கண்ணை முடிச்சிருக்காங்க, அதுக்குள்ளே ஜேகேக்கு எப்படி தெரிஞ்சிச்சின்னு. எனக்கு லியா எல்லா உண்மையும் சொல்லிட்டான், அன்றைக்கே அவள் வந்த அன்றைக்கே எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. பட் எப்படி உங்ககிட்ட நான் சாரி கேட்குவேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், இப்போ அதுக்கான டைம் வந்துச்சு. சாரி கேட்குற அளவுக்கு சின்ன தப்புன்னு நான் பண்ணல, நான் பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, பட் இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க வயன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஜேகே பார்த்து, நீங்கள் என்கிட்ட நடந்துக்கின விதத்தை வச்சு பார்த்தா நான் உங்களை மன்னிப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் ட்ரை பண்ணுவேன், அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே மிஸ் வயன், டேக் யூர் டைம். மிஸ்டர் ஜான், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் கொஞ்சம் ஜங்குக்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, ஷோர் மிஸ் வயன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்க்குவாங்க வெளியே போகிறதுக்காக. எல்லோரும் வெளியே போயிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஜங்கு பெட் பக்கத்தில் ஒரு சேர் இருக்கோ அது மேலே போய் உக்காந்துட்டு, மிஸ் வயன் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குவாங்க. நீ எடுத்த ஒரு தப்பான முடிவு தான் ஜங்கு என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கு அப்படின்னு சொல்வீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நடந்தது எல்லாமே சொல்லியிருப்பீங்க. அப்போ ஜங்கு வந்துட்டு, ஐம் சாரி, ஐம் ரியலி வெரி சாரி மிஸ் வயன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ சாரி கேட்டுட்டா எனக்கு நடந்ததெல்லாம் இல்லைன்னு ஆகிடுமா? உங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி உன்னை லவ்வே பண்ணாத ஒருத்தவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்காக உயிரே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் போது உன்னை லவ் பண்ணுறவங்க இத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்காக உயிர் வாழணும்னு உனக்கு தோணலையா ஜங்கு? உன் கண்ணு முன்னாடியே உன்னை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுற ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு ஏன் பின்னால் சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணதும் இல்லாமல் உன் உயிரே விட பார்த்தியே அப்படின்வாங்க. ஜங்கு வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக வயனை பார்க்குவாங்க. லியா உன் கூடவே இருப்பா, நீ அப்சர்வ் பண்ணியிருக்கியா?
நீ என்ன தப்பானாலும் அதை திருத்தறதுக்கு ட்ரை பண்ணுவா. அப்போயே இப்போ நீ கோமால இருந்தல்ல, அப்போ கூட உன் கூடவே இருப்பா. உன்னை எப்படி பார்த்துக்கிட்டா தெரியுமா? அவள் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுற தெரியுமா ஜங்கு? அதெல்லாம் விட்டுட்டு நீ ஏன் பின்னால்? சரி, இனிமேலாவது இந்த மாதிரி ஒரு தப்பான டெசிஷன் எடுக்காத. நீ எடுத்த ஒரு தப்பான டெசிஷனால் உன்னை சுற்றி இருக்கிறவங்க எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க பார்த்தியா? சாரி மிஸ் ஃபையன், இன்னொரு தடவை நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். என்னோடய மேர் அட்ராக்ஷனை நான் லவ்னு நினச்சிட்டு உங்களை ரொம்ப தொலை பண்ணிட்டேன். இனிமேல் அதெல்லாம் நடக்காது. அண்ட் லியா மேலே இருக்கிற என் லவ்வை ரியலைஸ் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் ஜங்கு அண்ட் ஐ ஆம் ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு வெளியே போவீங்க. இப்படியே டைம் அண்ட் டே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். ஜங்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் ஆகிருப்பாங்க. எந்திரிச்சு நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்குவாங்க. இப்போது அஃப்கோர்ஸ் லியாவோட ஹெல்ப்பால் ஜேகே பிஹேவியர் வந்துட்டு ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கும். உங்ககிட்ட ரொம்ப சாஃப்டாக நார்மலாக பிஹேவ் பண்ணியிருக்குவாங்க. இப்போ எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்குவாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு மிஸ்டர் ஜான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்வீங்க. சொல்லுங்கள் மிஸ் ஃபையன் அப்படின்வாங்க. ஆக்சுவலி எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிளியர் ஆகிடுச்சில்ல. இப்போவாவது நீங்கள் அந்த கான்ட்ராக்டை டர்மினேட் பண்ணிட்டா நான் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு உங்களையே பார்த்துட்டு, எதுக்கு மிஸ் ஃபையன் அவ்வளோ அவசரம் இங்கேருந்து போகிறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. சார் என்ன சார் பேசுகிறீங்க நீங்கள்? என் ஃபேமிலி எனக்காக வெயிட் பண்ணின்னுக்கிறாங்க. நான் எப்போ வருவேன்னு ஏதோ ஒரு கான்ட்ராக்டுன்னு சொல்லி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ தான் எல்லாம் கிளியர் ஆச்சு இல்லை? என்ன அவசரம்னு கேட்குறீங்க? என்னை போக விடுங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்வீங்க. ஜேகே வந்துட்டு எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அங்கேருந்து டக்குன்னு எழுந்திரிச்சு அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. ஜிமின் வந்துட்டு ஜேகே போன டைரெக்ஷன்லேயே பார்த்து ஸ்மோக் பண்ணிக்குவாங்க. ஜங்வோ அதை பார்த்து என்னன்னு கேட்குவாங்க ஜிமின்கிட்ட. அப்போ ஜிமின் அப்புறமா சொல்கிறேன்ற மாதிரி சிக்னல் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் வந்துட்டு ஜேகே போன டைரெக்ஷன்லேயே முறிச்சு பார்த்துன்னுக்குவீங்க ஃபுல்லாக கோமா. ஹேனா வந்துட்டு உங்கள் ஷோல்டர் மேலே கை வச்சுட்டு, பையன் கோவப்படாத, நான் பேசுகிறேன் ஜேகே கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ப்ளீஸ் ஆண்டி அவருக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், நான் என் வீட்டுக்கு போகணும், நான் எங்கள் அப்பா அம்மாவே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்வீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு ஜேகே தேடிட்டு ஆஃபீஸ் ரூமுக்கு போயிருப்பாங்க ஜிமின். அவங்க அங்கேயே வேலை செஞ்சுக்குவாங்க. அப்போது வாட்ஸ் யோர் ப்ராப்ளம் ஜேகே அப்படின்னு கேட்குவாங்க. ஜிமின்ஷி, நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ப்ளீஸ் எனக்கு அந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. அதான் ஏன்னு கேட்குறேன். எதுக்கு இஷ்டம் இல்லை உனக்கு? அந்த பொண்ணு பாவம் ஜேகே, ஒன்றுமே தப்பே பண்ணாத பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அவளை டார்ச்சர் பண்ணி இப்போ தான் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சில்ல. ஜங்கு கூட எந்திரிச்சிட்டா. இப்போ அந்த கான்ட்ராக்டை டர்மினேட் பண்ணுறதுக்கு எதுக்கு இவ்வளோ யோசிக்கிற? அவளுக்கும் வெளியே ஃபேமிலி இருக்குது ஜேகே. இது ஏன் உனக்கு புரிய மாட்டேன்து தெரியல ஜிமின்ஷி. அவன் இந்த வீட்டை விட்டு போகிறான்னு சொன்ன உடனே எனக்கே தெரியாமல் என்னமோ ஒரு மாதிரி கஷ்டமாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னோட அந்த மேல் ஈகோவை விட்டுட்டு அவளை லவ் பண்ணுறேன்னு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஜிமின்ஷி எப்போ பார் இதே டாப்பிக்கு? நான் அவளை லவ் எல்லாம் ஒன்றும் பண்ணல, எனக்கு தெரியல. என்ன ஜேகே தெரியல நான் லவ் பண்ணலன்னு சின்ன குழந்தை மாதிரி பேசுகிறேன். உன்னோட கண்ணை பார்த்தாலே சொல்லலாம் நீ பையனை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. ஜிமின்ஷி ப்ளீஸ் மறுபடியும் அதே ரிப்பீட் பண்ணாதீங்க. சரிப்பா, உனக்கு அந்த பொண்ணு மேலே லவ் இல்லை, அப்போ எதுக்காக அந்த பொண்ணை இங்கே இருக்கணும்னு சொல்கிற? அந்த பொண்ணை விடு, அவங்க வீட்டுக்கு போட்டோம். உனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, அவளுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. அட்லீஸ்ட் நீங்கள் 2 பேரும் உங்கள் ஃபியான்ஸை கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக லைஃப் ஆனால் லீட் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஜிமின்ஷி, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. எதுக்கு பேசக்கூடாது? இருக்கிறது தானே நான் சொல்கிறேன். அவளுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமாக இருக்கட்டும். ப்ளீஸ் ஜிமின்ஷி அப்படின்வாங்க. எதுக்கு ஜேகே உனக்கு இவ்வளோ கோவம் வருது? நீ தான் அவளை லவ் பண்ணல இல்லை, அப்போ அவள் ஹஸ்பண்ட் கூட இருக்க போகிறான்னு சொன்ன உடனே உனக்கே இவ்வளோ கோவம். ஜிமின்ஷி ப்ளீஸ். ஓகே, நான் ஒத்துக்கிறேன், நான் அவளை லவ் பண்ணுறேன் ஜிமின்ஷி. அவளை இன்னொருத்தங்க கூட நினச்சி பார்க்குறது கூட எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் அவள் என்னை லவ் பண்ண மாட்டாள், அவள் என்னை என்றைக்குமே அக்செப்ட் பண்ண மாட்டாள். ஐம் 100% ஷுர். ப்ளீஸ் ஜிமின்ஷி, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு ஜேகேயை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, அஃப்கோர்ஸ் ஜேகே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அண்ணா நம்மளையும் உங்கள் டீமில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு வாய்ஸு. யாருன்னு பார்த்தா ஜங்வூ, சாரா, லியா, ஹேனா எல்லோரும் இருப்பாங்க. எல்லாருமே ஜேகேயை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்குவாங்க.
இப்படி டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் டே ஜேகே வந்துட்டு பையன் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலி உன்னோட கான்ட்ராக்ட் டெர்மினேட் பண்ணுறதை பற்றி பேசினேன். அவங்க சடனாக அப்படி பண்ண முடியாது, அட்லீஸ்ட் 1 மந்த் டைம் வேணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, நான் எங்கள் அப்பா அம்மாவை பார்க்க போகலாமா அப்படின்னு கேட்பீங்க. ஷோர், தாராளமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபுல்லாக ஹாப்பியாக உங்கள் அப்பா அம்மாவை போய் மீட் பண்ணுவீங்க. அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க உங்களை பார்த்துட்டு. அப்போது உங்கள் அப்பா அம்மா கிட்டே பேசினுக்கும் போதே உங்கள் அம்மா சொல்லுவாங்க, நம்ம அவரை ரொம்ப தப்பானவருன்னு நினச்சிட்ட வையன், ஆனால் அவர் நம்ம நினச்ச அளவுக்கு தப்பானவங்க கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. யார் பற்றிமா பேசுகிற? அதான் அந்த ஜேகே. உனக்கு எப்படி தெரியும் அவர் தப்பானவர் இல்லைன்னு? அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து என்கிட்டயும் உங்கள் அப்பா கிட்டேயும் மன்னிப்பு கேட்டார் வையன். அவங்க தம்பி செஞ்ச தப்புக்கு உனக்கு அநியாயமாக தண்டனை கொடுத்துட்டோம், கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் தம்பி, ஆமாக்கா, அவர் நம்ம காலேஜில் கூட எவ்வளோ பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வச்சுன்னுக்குறாங்க, எவ்வளோ ஆர்ஃபனேஜ் ஓல்டேஜ் ஹோம்ஸ் எல்லாத்தையுமே நடத்தின்னுக்குறாங்க தெரியுமாக்கா? எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக தெரிய வந்துச்சு. நம்மெல்லாம் அவரை வெறும் அந்த மாஃபியா இமேஜில் தான் பார்த்துன்னுக்கிறதுனால அவங்க நம்ம கண்ணுக்கு கெட்டதாக தெரியுறாங்க. அவங்க ஒன்றும் கெட்டவங்க கிடையாதுக்கா. இன்னசென்ட் பீப்புளில் ட்ரபிள் பண்ணுறவங்கள மட்டும்தான் அவங்க பனிஷ் பண்ணுறாங்கக்கா. சரி, நான் இங்கே வந்து உங்களெல்லாம் பார்த்து பேசுகிறதுக்கு, அவங்களோட குட் குவாலிட்டிஸ் பேட் குவாலிட்டிஸ் பற்றி கேட்குறதுக்கு இல்லை. தயவு செஞ்சு என்கிட்ட அவரை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா அப்பா எல்லாம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள்லாம் பேசிவிட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் வீட்டுக்கு கிளம்பியிருப்பீங்க. உங்கள் வீட்டில் ஆஸ் யூஷுவல் எல்லாம் வேலையெல்லாம் செஞ்சுருக்குவீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு, மிஸ் வையன் அப்படின்வாங்க. எஸ் சார். நீங்கள் எதுக்காக காலேஜுக்கு போய் வேலை கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஒயிட் ஹவுஸில் என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், உங்கள் ஜாப் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சார், மறுபடியும் எனக்கு அதே காலேஜுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு அந்த காலேஜில் நிறைய பேட் மெமரிஸ் தான் இருக்குது. நான் வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, ஆஸ் யூ விஷ், இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் என்கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், நோ தேங்க்ஸ் சார், ஐல் மேனேஜ் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜங்கு ஜிமினும் ஒரு சைடில் நின்றுன்னு பார்த்துன்னுக்குவாங்க. என்ன ஜிமின் ப்ரோ, இவங்க 2 பேரும் ஃபார்மலாக பேசிக்கிறாங்க, இவங்க 2 பேரும் எப்படின்னா ரொமான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதடா தம்பி, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஜிமின். அவங்க சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் டே எல்லாருமே சேர்ந்து ஏதாவது ஒரு மாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்குவாங்க. எல்லாருமே ஓகே சொல்லியிருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சனாவும் ஜாயின் ஆகிருப்பாங்க அவங்க கூட. ஜேகேயோட காரில் எல்லாருமே ஏறி உக்காந்துருக்குவாங்க. பட் நீங்கள் வந்து ஹெசிடேட் பண்ணிக்குவீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஜேகே வந்துட்டு உங்களை அந்த காரில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, அதனாலேயே. அப்போ ஜேகே வந்துட்டு, இன்னும் என்ன யோசிச்சுன்னுக்கிறீங்க மிஸ் வையன், ஏறுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சார், எனக்கு இந்த கார் தொடுறதுக்கு கூட தகுதி இல்லை, நான் எப்படி இந்த காரில் ஏறி உட்காருது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு, இன்னும் நீங்கள் அதெல்லாம் மறுக்கலையா மிஸ் வையன் அப்படின்னு கேட்குவாங்க. எப்படி சார் மறுக்க முடியும், மறுக்கிற மாதிரியா என்னை ட்ரீட் பண்ணிங்க அப்படின்னு கேட்பீங்க. மிஸ் வையன், உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் அதுக்கெல்லாம் சாரி கேட்டுட்டேன். நான் பண்ண தப்புக்கு சாரி ரொம்ப சின்ன விஷயம் தான். சரி, நீங்கள் என்னை மன்னிக்கணுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் அந்த கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணி எங்கள் அப்பா அம்மா கிட்டே என்னை அனுப்புங்க அப்படின்னு சொல்வீங்க. அதான் 1 மந்த் டைம் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லை, இந்த 1 மந்த் நம்ம கூட சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அந்த பேட் மெமரிஸ் எல்லாம் எரேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மிஸ் வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐல் ட்ரை மிஸ்டர் ஜான் அப்படின்னு சொல்லிவிட்டு, ப்ளீஸ் ஏறுங்க காரில் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேறு வழி இல்லாமல் பின்னாடி சீட் தான் காலி இருக்கும் லாஸ்ட்டில். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு சனா உட்காந்துருக்குவாங்க, செகண்ட் ரோவில் வந்துட்டு ஜங்வூ, லியா அண்ட் சாரா இருக்குவாங்க. லாஸ்ட் ரோவில் தான் காலியாக இருக்கும், அது 2 பேர் உட்கார சீட். அது நீங்கள் உள்ளே போய் உட்காந்த உடனே டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜேகே வந்துட்டு டிரைவர் சீட்டுக்கு போயிருக்குவாங்க. அப்போ ஜிமின் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஏய், இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு. அஃப்கோர்ஸ் கார் ட்ரைவ் பண்ணுறதுக்கு போயிருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜிமின், நான் என்ன கிரிக்கெட் ஆடுறதுக்கு போயிருக்கிறேன், நான் சொன்னேன் நீயும் வையனும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு நான் இதெல்லாம் பிளான் பண்ணா, நீ இங்கே வந்து ஏதோ அவ கூட வைக்கறியா அப்படின்னு சொல்லுவாங்க சனாவை காமிச்சிட்டு. என்னை வேறு என்ன பண்ண சொல்கிற ஜிமின்ச்சி அப்படின்வாங்க. நீ போய் பின்னாடி வையன் பக்கத்தில் உட்காரு, அப்போ கார் நான் ட்ரைவ் பண்ணுறேன், நீ போப்பா அப்படின்வாங்க. அப்போ ஜேகே, இல்லை ஜிமின்ச்சி வேணாம், நான் போய் உக்காந்தா கண்டிப்பாக அவங்க இறங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜிமின்,
இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கையை பிடிச்சி, ஜேகே உனக்கு தான் நேற்று கை வலின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, நீ கார் ட்ரைவ் பண்ணாத, நீ இங்கே உட்காரு, இன்னைக்கு நான் கார் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா வையன் கொஞ்சம் தள்ளுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு டோர் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஜங்கு அதை பார்த்துட்டு ஸ்மோக் பண்ணுவாங்க. ஜிமின் வந்துட்டு இப்போ டிரைவர் சீட்டில் போய் உக்காருவாங்க. அப்போ சனா, ஜிமிச்சி நான் போய் பின்னாடி உட்காருனே, வையன் இங்கே வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. மா டைம் ஆகுது உக்காருமா அப்படின்னு சொல்லிட்டு கார் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சனாக்கு வந்துட்டு பயங்கர கோவம். ஏன்னா ஜேகே நீங்கள் வந்துட்டு ரொம்ப கிட்ட உட்காந்துருக்குவீங்க. ஏன்னா பேக் சீட் வந்துட்டு ரொம்ப சின்னது, நீங்கள் வந்துட்டு டோருக்கே ஒட்டின்னு உட்காந்துருக்குவீங்க, ஃபுல்லாக வெளியே பார்த்துன்னுக்குவீங்க. ஜேகே சைட் திரும்பவே மாட்டீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ, ஃபுல் நர்வஸ்ஸு, ஃபுல் ஒரு பெரிய ஸ்க்ரீச்சிங் சவுண்டில் பிரேக் போடுவாங்க ஜிமின். எல்லாருமே அந்த காரில் இருக்கிறவங்க எல்லாருமே ஃப்ரண்ட்டில் போயிட்டு பின்னாடி வந்திருப்பாங்க. எல்லாருமே பயந்துருவாங்க. பட் நீங்கள் கண்ணை திறந்து பார்த்தாக்கா நீங்கள் ஜேகே கிட்டே இருக்குவீங்க. ஜேகே உங்கள் ஷோல்டரை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்குவாங்க. ஆர் யூ ஆல்ரைட் மிஸ் வையன் அப்படின்வாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் நோட் பண்ணுவீங்க. என்ன ஆச்சு ஜிமின்ஜி அப்படின்னு கேட்குவாங்க ஜேகே. அது ஒன்றும் இல்லை ஜேகே, குறுக்கும் நாய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்து ஓட்டுருத்தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜங்கு, கார் எப்போவுமே ஸ்லோவாக ஸ்ட்ரெயிட்டாக ஓட்டினா போர் அடிக்கடா, கொஞ்சம் இந்த மாதிரி அட்வென்ச்சரஸாக ஓட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சாரா, அப்பா சாமி நீங்கள் மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு சொன்னதுனால தான் நான் வந்தேன். நீங்கள் கார் ஓட்டுற அழகை பார்த்தா நம்மளெல்லாம் கல்றக்கு தான் கூட்டிகிட்டு போவீங்க போல் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. பட் நீங்கள் 2 பேரும் ரியலைஸ் பண்ணல, இன்னும் அதே பொசிஷனில் தான் உட்காந்துருக்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு அவங்க ஃப்ரண்ட்டில் மிரர் இருக்கோ, அதுலேருந்து உங்கள் 2 பேரை பார்த்துட்டு ஸ்மோக் பண்ணுவாங்க. ஜேகேயும் அந்த மிரர்லேருந்து ஜிமினை பார்க்குவாங்க. அதுக்கப்புறமே தான் அவங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும், உங்களை டைட்டாக ஹக் பண்ணின்னுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சடனாக நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. அப்போது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க க்ரிப்லேருந்து ஃப்ரீ ஆகிட்டு மறுபடியும் டோர்கிட்டே போய் ஒட்டிக்குவீங்க. ஒரு வழியாக மாலுக்கு போய் சேர்ந்துருப்பீங்க. அங்கே வந்துட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி ஷாப்பிங் எல்லாம் பண்ணிவிட்டு மேலே ஒரு தீம் பார்க் மாதிரி இருக்கும், அங்கே போயிட்டு ஒரு சில கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருப்பீங்க. அப்போ வந்துட்டு ஜங்கு, லியா உனக்கு எந்த டால் வேணும் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது அவங்க எனக்கு அந்த ப்ரௌன் கலர் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அதை வின் பண்ணுவாங்க. டாலை எடுத்து லியா கிட்ட கொடுத்த உடனே அவங்க பயங்கர ஹாப்பி ஆகிட்டு அந்த டாலை டைட்டாக ஹக் பண்ணிக்குவாங்க. நீங்கள் அத்தையே பார்த்து ஸ்மைல் பண்ணி அட்மையர் பண்ணிக்குவீங்க. ஜிமின் வந்துட்டு, சாரா உனக்கு எந்த டால் வேணும் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ அவங்க எனக்கு அந்த பிங்க் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் அந்த பிங்க் டால் வின் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சாராவும் பயங்கர ஹாப்பி. இந்த 2 கப்பல்ஸையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக அட்மையர் பண்ணிக்குவீங்க. பட் ஜேகே வந்துட்டு உங்களை அட்மையர் பண்ணிக்குவாங்க. அத்தை சனா அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக, ஜேகே எனக்கு நீ வின் பண்ணி கொடுக்குறது இல்லையா, எனக்கு அந்த டால் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே, இதை பார் சனா, எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லியா வந்துட்டு, மேம் உங்களுக்கு பர்பிள் கலர் தானே ஃபேவரெட் அப்படின்னு கேட்குவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஸ்மைல் பண்ணி ஹெட் நோட் பண்ணுவீங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வையனுக்கு பார்ட்னர் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், இருக்காங்க ஜிமின்சி, அவங்க வரல அப்படி சொன்ன உடனே ஜேகேக்கு பயங்கர கோவம். அவங்க வந்துட்டு அவங்க ஃபிஸ்ட்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு பல்ல கடிச்சின்னு பார்த்துக்குவாங்க. ஓ பரவாயில்ல விடுங்க மிஸ் வையன், அவங்களுக்கு பதிலாக நான் ப்ளே பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த டாய் எடுத்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது மிஸ் ஆகிடும், அவங்க வின் பண்ண மாட்டாங்க. சாரி மிஸ் வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், இட்ஸ் ஓகே ஜிமின்ஷி, எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அப்போது சாரா, சரி கிளம்பலாம் வாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே அங்கேயே ஒரு ஃபுட் கோர்ட் இருக்கோ, அங்கே போயிருப்பீங்க. நீங்கள் எல்லாருமே போய் உங்களுக்கு வேணுமாக்கிறதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்குவீங்க. பட் ஜேகே காணும். அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்து உட்காருவாங்க. ஜிமின் கேட்குவாங்க, எங்கே போயிருந்த ஜேகே அப்படின்னு. வாஷ்ரூம் போயிருந்த ஜிமின்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே அவங்க ஃபேவரட் ஃபுட்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்குவீங்க. அப்போ வந்துட்டு அங்கே ஸ்ட்ராபெரி சாக்லேட் சாஸில் டிப் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அது இருக்கும். அதுனா உங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ எல்லோரும் ஒன்று எடுத்துக்குவாங்க. என்னென்ன நீங்கள் எடுக்கணுன்னும் போது ஜங்கு எடுத்துருவாங்க. அது வந்துட்டு லாஸ்ட் ஒரே ஒரு ஃப்ரூட் தான் இருந்திருக்கும். நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் ஒரு மாதிரி பவுட் பண்ணிவிட்டு சைலண்ட் ஆகிடுவீங்க. அதை யாருமே அப்சர்வ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் நம்ம ஜேகே அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களோட கண் எப்போவுமே உங்கள் மேலே தான் இருந்திருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பவுட் பண்ணது அவங்களுக்கு ஒரு மாதிரி க்யூட்டாக தெரிஞ்சிருக்கும். டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்படி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மறுபடியும் வீட்டுக்கு போகிறதுக்காக எல்லாருமே காரில் ஏறி உக்காருவீங்க. பை காட்ஸ் கிரேஸ் சனா வந்துட்டு
வேறு எங்கேயோ போகணுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிட்டுக்குவாங்க. இப்போ வந்துட்டு ஜேகே ட்ரைவ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் பேசஞ்சர் சீட்டில் பக்கத்தில் உட்காந்துருக்குவீங்க ஜேகேக்கு. லாஸ்ட்டில் வந்துட்டு ஜிமின் அண்ட் சாரா இருக்குவாங்க. செகண்ட் ரோவில் வந்துட்டு ஜங்குலியா இருப்பாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால எல்லாருமே தூங்கிக்குவாங்க. ஜேகே வந்துட்டு ட்ரைவ் பண்ணினே இருக்குவாங்க. சடனாக ஒரு ஷாப் முன்னாடி ஸ்டாப் பண்ணுவாங்க காரு. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் லுக் கொடுக்குவீங்க ஜேகேக்கு. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போவாங்க. இறங்கி போயிட்டு என்னென்னவோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்து காரில் உட்காருவாங்க. மறுபடியும் உட்காந்துட்டு கார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்கள் கையில் ஒரு பாக்ஸ் கொடுக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ஜேகே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் லுக் கொடுக்குவீங்க. மறுபடியும் என்னது இது, ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஓப்பன் பண்ணுவீங்க. பார்த்தா அதில் ஃபுல் ஆஃப் ஸ்ட்ராபெரிஸ் வித் சாக்லேட் சிரப் இருக்கும். உங்களுக்கு அப்படியே ஹார்ட் பீட் ஸ்கிப்பாக இருக்கும். எதுக்குன்னு தெரியல. பையன் உங்கள் கால்கிட்ட ஒரு கவர் இருக்குல்ல, அது எடு அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு என்ன இது அப்படின்னு கேட்குவீங்க. எடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எடுக்குவீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே உங்கள் ஐஸ் வைட் ஆகிடும். ஒரு மாதிரி பிரைட் ஸ்மைல் வந்துடும். ஏன்னா அதுக்குள்ளே ஒரு டால் இருக்கும். அந்த பர்பிள் கலர் டாலு மாலில் நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா, அதே டாலு. இது எப்படிங்க இங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜேகே நடந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க கலாய்க்கிற மாதிரி. உங்களுக்கு ஒரு மாதிரி வெக்கம் ஆகிடும். ஃபுல் ப்ளஷ் ஆகிடுவீங்க. நீங்கள் அப்படியே விண்டோ சைடு திரும்பிட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணியிருக்குவீங்க, லிப்ஸ் பைட் பண்ணிவிட்டு. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணி கார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறமா அந்த மிரர் இருக்கும் இல்லை, ஃப்ரண்ட் மிரர், அதுலேருந்து பார்க்குவாங்க. பார்த்தா அங்கே ஜிமின் பார்த்துனேக்குவாங்க. ஜேகேக்கு தம்ஸ் அப் காமிக்குவாங்க. ஜேகேயோ விங்க் பண்ணிவிட்டு கார் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அங்கே யாருமே தூங்கியிருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஏஞ்சி தாக்குவாங்க. சும்மா ட்ராமா பண்ணிட்டுக்குவாங்க. அவ்வளோதான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். எல்லாருமே வீட்டுக்கு ரீச் ஆகிருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் ரூமில் உட்காந்துருக்குவீங்க. அந்த ஸ்ட்ராபெரிஸு அப்புறமா அந்த டால் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ஸ்கிப் ஆகிருக்கும். ஒரு மாதிரி ஹாப்பி, ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஃபீல் ஆகிருக்கும். எனக்கே இப்படி ஒரு ஃபீல். அவங்கள நான் பெருக்கணும், ஆனால் அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அவங்க சைட்லேயே அட்ராக்ட் ஆகிட்டேன். அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயம்லாம் எனக்கே இவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்குது. ஐயோ பையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்குவீங்க. பட் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இந்த ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்ருவீங்க. ஆக்சுவலி உங்களுக்கும் ஜேகே மேலே ஃபீலிங்ஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கோம். உங்களுக்கு எப்போ உங்கள் அப்பா அம்மா அவங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னு சொன்னாங்களோ அப்போவே உங்களுக்கு அவங்க மேலே இருந்த கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக கரியறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். பட் நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணின்னு. இப்போ நீங்கள் வந்துட்டு ஹானா கூட பேசினுக்குவீங்க உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு. அப்போது ஹானாக்கு ஒரு கால் வரும். ஹானம்மா, என் ரூமில் ஒரு பிளாக் கலர் ஃபைல் இருக்கும், அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்களா யார்கிட்டையாவது? சரி ஜேகே, சரியானம்மா, ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுவாங்க. அப்போது ஹானா வந்துட்டு மேலே ஜேகே ரூமுக்கு போய்ட்டு ஒரு பிளாக் கலர் ஃபைல் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆக்சுவலி ஜேகே இந்த ஃபைலை அர்ஜென்ட்டாக வேணும்னு கேட்குறான். யாருமே இல்லை. இந்த நேரம்னு பார்த்து ஜங்கு கூட வெளியே போயிட்டுக்கிறா. என்ன பண்ணுறது? ஆண்டி என்கிட்ட கொடுங்க, நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்வீங்க. உனக்கு ஆஃபீஸ் அட்ரஸ் தெரியுமா வையன்? இல்லை ஆண்டி, அட்ரஸ் நீங்கள் என் மொபைலுக்கு அனுப்புங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்வீங்க. மொபைல் அப்படின்வாங்க. ஆமாம் ஆண்டி, என்கிட்ட தான் இருக்குது, ஜேகே சார் குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்வீங்க. ஏன்னா இவ்வளோ நாள் ஜேகே வந்துட்டு உங்கள் மொபைல் வச்சுன்னுக்குவாங்க. எப்போ நீங்கள் இன்னசென்ட்னு தெரிஞ்சிச்சோ அப்போவே உங்களுக்கு மொபைல் எல்லாம் கொடுத்துட்டுக்குவாங்க உங்ககிட்ட. நீங்கள் இப்போது ஜேகே ஆஃபீஸ்கிட்ட போயிருப்பீங்க. அங்கே வந்துட்டு ரிசப்ஷனிஸ்ட்கிட்ட கேட்குவீங்க, எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் ஜியானை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்வீங்க. உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குவாங்க. இல்லை என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்வீங்க. சாரி மேம், அப்பாயின்மெண்ட் இல்லாமல் அவங்கள மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி மேம், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைல், இதை அவங்கக்கிட்ட கொடுக்கணும், ப்ளீஸ் என்னை உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ரிசப்ஷனிஸ்ட்டு அதுக்குள்ளே ஜிமின் வருவாங்க. ஹே வையன், நீ இங்கே என்ன பண்ணுற? ஆக்சுவலி மிஸ்டர் ஜியான் கால் பண்ணியிருந்தாங்க ஜிமின்ஜி, இந்த ஃபைலை வீட்டில் விட்டுட்டு வந்திருந்தாங்க, இதை எடுத்துன்னு வர சொல்லியிருந்தாங்க, அதனால தான். ஓ, அப்போ இங்கே என்ன பண்ணுற? அவன் கேபின் 4th ஃப்ளோரில் தானே, அங்கே போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஜிமின்ஜி, ஆக்சுவலி ரிசப்ஷனிஸ்ட்கிட்ட கேட்டேன், அவங்க அப்பாயின்மெண்ட் இல்லாமல் உள்ளே விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சாரி சார், எனக்கு இவங்க யாருன்னு தெரியாததுனால உள்ளே விடல அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க, அவங்க எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஜிமினி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. நடுவையன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டுன்னு போவாங்க. நீங்களும் ஜிமினும் லிஃப்ட் கிட்டே வெயிட் பண்ணியிருக்குவீங்க. லிஃப்ட் டோர் ஓப்பன் ஆகும். பார்த்தா ஜேகே வந்துட்டுக்குவாங்க. லிஃப்ட்லேருந்து வெளியே வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுவாங்க உங்களை பார்த்து. பையன், நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு. இல்லை, நீங்கள் இந்த ஃபைல் எடுத்துன்னு வர சொன்னீங்களே அப்படின்னு சொல்வீங்க. ஓ, தேங்க்யூ வெரி மச் வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா ஜேகே? எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஃபைலை வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கேன். பை சான்ஸ் இன்வெஸ்டர் வந்துட்டு இருந்தால் என்ன பண்ணியிருந்துக்குவேன்? எவ்வளோ பில்லியன் லாஸ் ஆகிருக்கும் தெரியுமா அப்படின்வாங்க.
சாரி ஜிமின்ஷி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி, இப்போ போ, மீட்டிங் இருக்குது கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, வயன் ஃபஸ்ட் டைம் என் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன், என்னோடய கேபின் பார்க்க மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு மீட்டிங் இருக்குது, பரவாயில்ல மீட்டிங் இன்னும் நிறைய டைம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 2 பேரும் மறுபடியும் லிஃப்ட்டுக்குள்ளே போவீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு ஜேகே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ வயனை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க. லிஃப்ட் டோர் க்ளோஸ் ஆன உடனே உங்கள் ப்ரீத்திங் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், ஏன்னா உங்களுக்கு கிளஸ்ட்ரோஃபோபியா இருக்கும். அது ஜேகேக்கு தெரியும். ஏன்னா ஒரு வருஷம் உங்களை பேஸ்மெண்ட்டில் லாக் பண்ணப்போ நீங்கள் அன்கான்ஷியஸ் ஆகிட்டுக்குவீங்க இல்லையா, அப்போவே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ ஜேகே உங்களே பார்த்துட்டு வயன் காம் டவுன், ஒன்றும் ஆகாது, அதை நான் இருக்கேன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்குவீங்க. சடன்னாக லிஃப்ட்டு ஸ்டாப் ஆகிடும், கரண்ட் போயிடும், டார்க்காக இருக்கும் லிஃப்ட்டுக்குள்ளே. உங்களுக்கு ஒரு மாதிரி பேனிக் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும், ஃபுல்லாக ஸ்வெட்டாக இருக்குவீங்க. என்னாச்சு, ஏன் திடீர்னு லிஃப்ட்டு நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பேனிக் ஆகிக்குவீங்க. ஜேகேக்கு வந்துட்டு புரிஞ்சிடும். உங்களை வந்துட்டு கையை பிடிக்குவாங்க, நீங்கள் டக்குன்னு ஜேகே ஹக் பண்ணிடுவீங்க. அவங்க செஸ்ட்டுக்குள்ளே உங்கள் ஃபேஸை பறி பண்ணிவிட்டு எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் என்னை இங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு போங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்வீங்க. பையன் பையன் காம் டவுன், பாரு நான் இங்கே தான் இருக்கேன், உனக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமாக இரு. உங்கள் பேக் கேர்ஸ் பண்ணி எனக்குவாங்க. பட் நீங்கள் வந்துட்டு அப்படியே பேனிக் ஆகினே இருக்குவீங்க. உங்கள் ப்ரீத்திங் நார்மல் ஆகலை, இன்னும் ஹெவியாக இருக்குது. ப்ளீஸ் என்னை வெளியே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஹெவியாக ப்ரீத் பண்ணிக்குவீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு உங்கள் சீக்ஸை அவங்க 2 கையால் பிடிச்சிட்டு அவங்க ஃபேஸை பார்க்குற மாதிரி பண்ணிவிட்டு, இதை பாரு, என்னை பாரு, என்னை நம்புறேல்ல அப்படின்னு கேட்குவாங்க. அப்படின்னு சொல்வீங்க. அப்போ டக்குன்னு லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணிடுவாங்க ஜேகே. எதுக்குன்னா அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக. நீங்கள் வந்துட்டு டைட்டாக கண்ணை மூடிட்டு சைலண்ட்டாக இருப்பீங்க, நீங்கள் வந்துட்டு கிஸ் பேக் பண்ண மாட்டீங்க. பட் ஜேகே மட்டும் கிஸ் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். சடனாக டக்குன்னு லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகும் லிஃப்ட்டுக்குள்ளே. லிஃப்ட்டு ஸ்டார்ட் ஆகும் மூவ் ஆகிறதுக்கு. ஜேகே ஸ்லோவாக கிஸ் பிரேக் பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பேனிக் ஆகிட்டுக்கோ, ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிட்டுக்குவீங்க. லிஃப்ட் டோர் ஓப்பன் ஆகும், உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குவாங்க ஜேகே. தூக்கிட்டு அவங்க கேபின்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. உங்களை ஒரு சோஃபா மேலே உட்கார வச்சுட்டு உங்கள் முன்னாடி நீல் டவுன் பண்ணிவிட்டு, இந்தா தண்ணி குடி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ஜேகே பார்க்குவீங்க. தேங்க்யூ வெரி மச் சார் அப்படின்னு சொல்வீங்க. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் வயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க உங்கள் கண்ணையை பார்த்துன்னுக்குவாங்க, நீங்களும் உங்கள் கண்ணையை பார்த்துன்னுக்குவீங்க. சடனாக உங்களுக்கு அந்த கிஸ்ஸிங் சீன் ஞாபகம் வந்துடும். நீங்கள் டக்குன்னு ஹெட் டவுன் பண்ணிடுவீங்க, ஃபுல்லாக ப்ளஷ் ஆகிடுவீங்க. ஜேகே உங்களையே பார்த்துட்டு யாருக்கும் கால் பண்ணுவாங்க, ஜிமின்ஷி இன்றைக்கி மீட்டிங் கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சைடில் என்ன ரிப்ளை வந்துச்சுன்னு தெரியாது. பட் இவர் பரவாயில்ல, லாஸை பற்றியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சார் பரவாயில்ல, நீங்கள் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்கள், நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்வீங்க. இதை பரவாயன், உனக்கு ஆல்மோஸ்ட் பேனிக் அட்டாக் ஆகிடுச்சு, இப்போ நீ தனியாக அப்படி வீட்டுக்கு போவேன், பரவாயில்ல நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இது இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இல்லையா சார், உன்னை விட இம்பார்ட்டண்ட் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஹார்ட்டில் அப்படியே என்னமோ ஃப்ளிப் ஆகும். நடு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் கேரி பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு சார் பரவாயில்ல நான் நடந்துன்னு வரேன் அப்படின்னு சொல்வீங்க. ப்ரொஃபஸர் நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க, இப்படியே பேசிகிட்டு இருந்தா அப்போ ஏன் ஸ்டைலில் உங்கள் வாய் மூட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் டக்குன்னு வாய் க்ளோஸ் பண்ணிடுவீங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக ப்ளஷ் ஆகிடுவீங்க. அவங்க ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் கேரி பண்ணின்னு வெளியே கூட்டிகிட்டு போவாங்க. ஆஃபீஸில் இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஷையாக பார்த்துன்னுக்குவாங்க. சில பேரெல்லாம் கொஞ்சம் வைட் ஐஸில் பார்த்துன்னுக்குவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிக்கோ, உங்களுக்கு ஃபீலிங்ஸ் அதிகமாக ஆகிட்டே இருக்கும். ஆல்மோஸ்ட் லவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டுக்குவீங்க நீங்கள் ஜேகே வந்துட்டு உங்களை ரொம்ப டீஸ் பண்ணின்னுக்குவாங்க, ஒரு மாதிரி ஃப்ளர்ட் பண்ணின்னுக்குவாங்க. இதை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்து அவங்களும் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குவாங்க உங்கள் 2 பேரோட பாண்டிங்கை பார்த்து. நீங்கள் இப்போ கிச்சனில் குக் பண்ணின்னுக்குவீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு உங்கள் பின்னால் நிற்கிவாங்க. நீங்கள் அவங்க டைரெக்ஷனில் திரும்பிங்க, பார்த்தா அவங்க ரொம்ப கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அப்படியே அந்த கவுண்டர்கிட்ட போய் ஒட்டி நின்றுக்குவீங்க. அவங்க உங்கள் கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் உங்கள் 2 பேரோட பாடியும் டச் ஆகிக்கோ. சார் என்ன பண்ணுறீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு என்னமோ ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல் தோணுது வயன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஸ்வீட்டா, நீங்கள் தான் சுகர் சாப்பிட்றது இல்லையே. ஏன் வயன், சுகர் ஒண்டி தான் ஸ்வீட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸையே பார்க்குவாங்க. நீங்கள் வந்துட்டு பின்னால் போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்குவீங்க, பட் அங்கே பிளேஸ் இல்லை. அவங்க உங்கள் வேஸ்ட்டை பிடிச்சிட்டு
அவங்க கிட்ட புல் பண்ணிக்குவாங்க. உங்கள் ஃபேஸையே பார்த்துட்டு லீன் பண்ணுவாங்க. நீங்கள் சார் என்ன பண்ணுறீங்க சார் அப்படின்னு கேட்குவீங்க. நான் எந்த ஸ்வீட் பற்றி பேசுகிறேன்னு உனக்கு நல்லா தெரியும். தெரியாத மாதிரி நடிக்காத வயன் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் என்னை விடுங்க சார், யாராவது நம்மளை இப்படி பார்த்தா தப்பாக நினைக்குவாங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே உங்களே பார்த்து ஸ்மோக் பண்ணிவிட்டு, சரி நம்ம இதை நிதானமாக கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே போயிருப்பாங்க. அவங்க வெளியே போன உடனே, அம்மா என் ஃப்ரெண்டு இப்போல்லாம் ரொமான்டிக்காக பிஹேவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அம்மா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக ப்ளஷ் ஆகிக்கிறவங்க சீக்ஸ் மேலே கை வச்சு டேர்ன் பண்ணுவீங்க. மறுபடியும் குக் பண்ணிக்குவீங்க. உங்களுக்கு 2 பேருக்கும் தெரியல இதை யாரோ ஒருத்தவங்க பார்த்துருப்பாங்கன்னு. அது வேறு யாரும் இல்லைங்க, சனாதாக்கு ஃபுல்லு ஜேகே வந்துட்டு உங்ககிட்ட அப்படி பிஹேவ் பண்ணிக்கிறது. அவங்க ஃபிஸ்ட்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக கிச்சனுக்குள்ளே வருவாங்க. ஃபஸ்ட்டு தம்பியை மயக்குன்னு, இப்போ அண்ணாவா அப்படின்னு கேட்குவாங்க. மைண்ட் யுவர் டங் மிஸ் அண்ணா, பார்த்து மரியாதையாக பேசுங்க அப்படின்னு சொல்வீங்க. ஏய் உனக்கெல்லாம் என்னடி மரியாதை, தம்பியை நல்லா யூஸ் பண்ணிக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டேன், இப்போ அண்ணாவா அப்படின்னு கேட்குவாங்க. ஆனால் நான் விட மாட்டேன். யாருன்னு உனக்கு தெரியுமா? எங்கள் அப்பாவோ மாஃபியா தான். இன்னொரு தடவை ஜேகே கூட உன்னை பார்த்த உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க. இதை பாருங்கள் சனா, என் ஃபேமிலியை பற்றி நீங்கள் பேசாதீங்க. எதுக்கிட்டி பேசக்கூடாது? நீ என்கிட்டேருந்து என் ஃபியான்ஸையை தூரம் பண்ணிட்டேல, அப்போ நானும் உன்கிட்டேருந்து உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே தூரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாருங்கள், ப்ளீஸ் என் ஃபேமிலி எதுவும் பண்ணிடாதீங்க. சரி, ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன? ஜேகேயை இக்னோர் பண்ணோம், அவங்ககிட்ட பேசக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டிலேருந்து வெளியே போகணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேங்க, ஆனால் எங்கள் அப்பா அம்மா என் தம்பியை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க. அது நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்குது. நீ ஜேகே கிட்டே பேசுகிறது, க்ளோஸாக பழகிறது ஏதாவது நான் பார்த்தேன், அடுத்த நிமிஷமே உங்கள் வீட்டில் யாரும் உயிரோட இருக்க மாட்டோம். ஸ்டே அவே ஃப்ரம் மை மேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் அவங்கள லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்குவீங்க, அதுக்குள்ளே இந்த மாதிரி பேசிட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா கூட இம்பார்ட்டண்ட் தான், அதனால் நீங்கள் உங்கள் லவ் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. நீங்கள் ஜேகேயை ரொம்ப இக்னோர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்குவீங்க. அதை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்சர்வ் பண்ணியிருக்குவாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் டவுட்டு வந்திருக்கோம், எதுக்காக நீங்கள் ஜேகே கிட்டே எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஜேகே உங்ககிட்ட எவ்வளோ தடவை பேசுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க, பட் நீங்கள் அவாய்ட் பண்ணினே இருப்பீங்க. அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருக்கும். கிச்சனில் வேலை செஞ்சுன்னுக்குவீங்க. அப்போது ஒரு மேடு வையன் ஜேகே சார் காஃபி கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு காஃபி செஞ்சுட்டு, இந்தா எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்னு சொல்வீங்க. நான் மாட்டேன், நீயே எடுத்துகிட்டு போய் கொடுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. நீங்கள் இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்குவீங்க. அப்போ ஹானா உங்கள் ஷோல்டர் மேலே கை வச்சுட்டு, எதுக்கு பையன் ஜேகே இவ்வளோ இக்னோர் பண்ணின்னுக்கிற, ஒரு காஃபி தானே கேட்டா, அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்க கூடவா உனக்கு இஷ்டம் இல்லை? ஆண்டி நான் எதுக்கு அவரை இக்னோர் பண்ணோம், காஃபி தானே நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குற விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காஃபியை எடுத்துகிட்டு ஜேகே ரூம் பக்கம் போவீங்க. ஜேகேக்கு தெரியும், ஏன்னா அவங்க தான் அந்த மேடுக்கு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அவங்க வெயிட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் உள்ளே போவீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிவிட்டு, கமின் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் காஃபியை எடுத்துகிட்டு போய் அந்த நைட் ஸ்டாண்ட் மேலே வச்சுட்டு அந்த ரூம்லேருந்து வெளியே வரத்துக்கு திரும்புவீங்க. பையன் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்வாங்க. எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை சார், நான் போகணும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே உங்கள் கையை டைட்டாக பிடிக்குவாங்க. சார் ப்ளீஸ் என் கையை விடுங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்வீங்க. எதுக்கு வயன் என்னை இவ்வளோ அவாய்ட் பண்ணின்னுக்கிறேன், நான் உங்ககிட்ட எவ்வளோ பேசுறதுக்கு ட்ரை பண்ணின்னுக்கிறேன், ஏன் இப்படி இக்னோர் பண்ணின்னுக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. நான் எதுக்கு சார் உங்களை இக்னோர் பண்ணோம், நான் பாட்டுக்கு நான் இருக்கேன், அது உங்களுக்கு இக்னோர் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சின்னா அது ஏன் தப்பு இல்லை அப்படின்னு சொல்வீங்க. சூப்பரான கிளாரிஃபிகேஷன் வயன், நீ இக்னோர் பண்ணுறது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது. உன் பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொன்னால் தானே வயன் புரியும். அப்படியே என் பிரச்சனை சொன்ன உடனே அதை தீர்த்து வச்சிடுறீங்கல்ல அப்படின்னு சொல்வீங்க. நீ உன் பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லு, நான் கண்டிப்பாக சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது என்னோடய கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணிவிட்டு என்னை என் வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்வீங்க. இவ்வளோ தானே, நாளைக்கே டெர்மினேட் பண்ணுறேன், அதுக்கே இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுன்னுக்கிற, என்னை தயவு செஞ்சு இக்னோர் பண்ணாத வையன். சார் நீங்கள் யார் சார், எனக்கு நான் இக்னோர் பண்ணால் உங்களுக்கு ஏன் சார் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? உங்களுக்கு ஃபியான்ஸே இருக்காங்க, ஞாபகம் இருக்குல்ல, எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, ஃபியான்ஸே இருக்காங்க,
நீங்கள் என்னை இந்த ஸ்டூபிட் கான்ட்ராக்டில் சிக்க வைக்காமல் இருந்திருந்தா இவ்வளோ நேரத்துக்கு எனக்கோ அவங்களுக்கோ கல்யாணமே நடந்துட்டுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே ஜேகேக்கு பயங்கர கோவம் வரும். உங்கள் கழுத்தை பிடிச்சி அப்படியே வாலுக்கு பின் பண்ணிவிட்டு, இதை பாரு, நீ என்ன வேணுமா இருந்தாலும் சொல்ல, ஆனால் இன்னொருத்தவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், அவனை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இது ஒன்று தாங்க உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இது தாங்க தெரியும், கொலை பண்ணுறது இல்லைன்னா ஃபோர்ஸ் பண்ணுறது அப்படின்னு ஜேகே கண்ணியை பார்த்து சொல்வீங்க. அவங்க கை இன்னும் உங்கள் கழுத்துலேயே தான் இருக்கும். உங்களை கண்ணியை பார்த்துட்டு அவங்க உங்கள் ஃபேஸ் கிட்டே இருக்கும். உன்னை நான் எந்த விஷயத்தில் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கேன் வையன், கமான் டெல் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த விஷயத்தில் பண்ணல நீங்கள் மிஸ்டர் ஜான்? கான்ட்ராக்டில் சைன் பண்ணதுலேருந்து இதோ இப்போ உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கு இஷ்டம் இல்லைனாலும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்கிட்ட பேசினுக்கிறீங்க. இப்போ வரைக்கும் என்னை ஃபோர்ஸ் தான் பண்ணின்னுக்கிறீங்க மிஸ்டர் ஜான். நான் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்னங்க? நான் யாரை வேணுமாந்தாலும் லவ் பண்ணுவேன், இல்லை யாரை வேணுமாந்தாலும் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துவேன் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு கிஸ் பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக ஹார்ஷாக கிஸ் பண்ணிக்குவாங்க உங்கள் லிப்ஸை. நீங்களும் புஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிக்குவீங்க, பட் முடியாது. உங்கள் 2 கையும் பிடிச்சி உங்கள் ஹெட்டுக்கு மேலே பின் பண்ணிவிட்டு உங்கள் லிப்ஸை ரொம்ப ஹார்ஷாக கிஸ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் வேறு வழி இல்லாமல் ஜேகேயோட லிப்ஸை ஜோராக பைட் பண்ணிடுவீங்க. அவங்க லிப்ஸ் ப்ளீட் ஆகிருக்கும், ஆனாலும் அவங்க கிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு ஹெவியாக ப்ரீத் பண்ணி உங்களே முறைச்சி பார்த்துட்டு அவங்க லிப்ஸில் ப்ளீட் ஆகிருக்கும். உங்களே பார்த்து சொல்லுவாங்க, என்னால் உன்னை யார் கூடவோ பார்க்க முடியாது, ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன், டேமிட், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், நான் உங்களை லவ் பண்ணல, நம்ம 2 பேருக்கும் சூட் ஆகாது. ஒரு பொண்ணுக்கு எந்த மாதிரி ஆம்பளை தான் புருஷனாக வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாளோ அந்த மாதிரி உங்களை பார்க்குறேன் நான். ஐ ஹேட் யூ மிஸ்டர் ஜான், ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போயிடுவீங்க ரூம்லேருந்து. ஜேகேக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும். அவங்க வந்துட்டு அழுதுருக்குவாங்க லிட்ரலி. அங்கே உங்கள் கண்டிஷனும் அதே தாங்க, நீங்களும் ரொம்ப அழுதுருப்பீங்க, ஏன்னா நீங்களும் ஜேகே லவ் பண்ணிருக்குவீங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் மார்னிங் ரொட்டீன் எல்லாம் முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் உங்கள் வேலையை பார்த்துன்னுக்குவீங்க. பட் ஜேகே நீங்கள் காலையிலேருந்தே பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன நினச்சின்னுக்குவீங்கன்னா சீக்கிரம் போயிட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஈவினிங் ஆகும், ஈவினிங் கூட வந்திருக்க மாட்டாங்க. ஜிமின் வருவாங்க. வயன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கள் ஜிமின்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில பேப்பர்ஸ் தருவாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்ப்பீங்க. பார்த்தா உங்கள் கான்ட்ராக்ட் வந்து டெர்மினேட் ஆகிருக்கும். நீங்கள் வந்துட்டு இப்போ ஃப்ரீயாக எங்கே வேணும் வந்தாலும் போகலாம், உங்கள் ஃபேமிலிக்கிட்டே போகலான்னு சொல்லி ஒரு பேப்பர் இருக்கும். ஆக்சுவலி நேற்று நைட்டே ஜேகே உன்னோட கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். ஆக்சுவலி ஒரு மிஷன் இருக்குது, அதுக்கு அவன் வெளியூருக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ வருவாங்க? மேபி ஒரு 1 or 2 weeks ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு எதுக்கு வயன், அவன் எப்போ வந்தா என்ன, எப்போ போனா என்ன? அவனை எல்லாரும் மாஃபியா, ரூட் பிஹேவியர், கோல்ட் பர்சன் தான் பார்க்குறாங்க. ஆனால் அவன் ஜெம் ஆஃப் த பர்சன் வயன். உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான். பட் இட்ஸ் ஓகே, உனக்கு அவன் மேலே லவ் இல்லைன்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நாளைக்கு மார்னிங் 10 o'clock ரெடி ஆயிரு, உன்னை கூட்டிகிட்டு போய் உங்கள் அம்மா வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் கண்ணில் டியர்ஸோட ஹெட் நாட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீன் அங்கேருந்து போன உடனே நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டு டோர் சாத்திட்டு ஜோராக அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. தேம்பி தேம்பி அழுவீங்க. இது தானே வயன் உனக்கு வேணுமா இருந்தது, இப்போ அது நடந்துருச்சு, இப்போ இதுக்காக அழுகுறேன். ஐம் சாரி ஜேகே, ஐ லவ் யூ ஸோ மச். ஆனால் இதை உங்கள் எதிரில் என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா அம்மா தம்பி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுன்னுக்குவீங்க. அப்போ உங்கள் ரூம் டோர் நாக் ஆகும். நீங்கள் வந்துட்டு கண்ணெல்லாம் வைப் பண்ணிவிட்டு டோர் திறக்குவீங்க. அப்போது ஜங்கு நின்றுக்குவாங்க. எஸ் ஜங்கு அப்படின்வீங்க. பையன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம் இன்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜங்கு வந்த உடனே உங்கள் காலில் விழுந்துருவாங்க. ப்ளீஸ் மிஸ் பையன், நான் பண்ண தப்புக்கு என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ண தப்புக்கு எங்கள் அண்ணனுக்கு தண்டனை கொடுத்துடாதீங்க. எங்கள் அண்ணா அவங்கள ரொம்ப லவ் பண்ணுறாங்க மிஸ் பையன். சின்ன வயசுலேருந்து என்னை லவ் பண்ணுறதுக்கு எங்கள் அண்ணா இருந்துச்சு. எங்கள் அப்பா அம்மாவோட குறை எனக்கு இல்லாமல் பார்த்துக்குச்சு. ஆனால் எங்கள் அண்ணா ரொம்ப பாவம் மிஸ் பையன். அதுக்கு யாருமே இல்லை, அதுக்கு லவ் பண்ணுறவங்க லவ் காட்டுறவங்க யாருமே இல்லை. ப்ளீஸ் பையன், எங்கள் அண்ணாவை விட்டுட்டு போயிடாதீங்க ப்ளீஸ். ஃபஸ்ட்டு நீ ஏந்திரி ஜம்மு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எழுப்புவீங்க. அவங்க 2 கையும் ஜோடிச்சு உங்கள் முன்னால் நின்றுக்குவாங்க. எதுக்கு ஜங்கு இப்படி பிஹேவ் பண்ணின்னுக்கிற, நான் உங்கள் அண்ணாவை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹெட் டவுன் பண்ணி சொல்வீங்க. மிஸ் வயன், எனக்கு நல்லா தெரியும், எனக்குன்னு இல்லை, இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், நீங்களும்
நீங்களும் எங்கள் அண்ணாவை லவ் பண்ணுறீங்கன்னு. ப்ளீஸ் வையன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அது என்கிட்ட சொல்லுங்கள், நம்ம சால்வ் பண்ணுறோம். எங்கள் அண்ணாவை மட்டும் விட்டுறாதீங்க வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜங்கு ப்ளீஸ் லெட்ஸ் நாட் டாக் அபவுட் திஸ், ப்ளீஸ் லீவ் மீ அலோன் அப்படின்னு சொல்வீங்க. இப்போ அவங்க டியர்ஸ் வைப் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுவாங்க. உங்களுக்கு இன்னும் கஷ்டம் ஆகிட்டுக்கோ, இன்னும் அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க, பயங்கரமாக அழுவீங்க, நைட் ஃபுல்லாக தூங்க மாட்டீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் வந்துக்குவாங்க உங்களை கூட்டிகிட்டு போய் உங்கள் அம்மா வீட்டில் விடுறதுக்கு. வையன் ஜேகே சொன்னால் அவன் ரூமில் என்னமோ இருக்கா, அது போய் எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்களும் கன்ஃபியூஸ்டாக அவங்க ரூமுக்கு போவீங்க. அப்போ அவங்களோட நைட் ஸ்டாண்ட் இருக்கும், அது மேலே ஒரு லெட்டரோ ஒரு ப்ரேஸ்லெட்டும் வச்சுருப்பாங்க. நீங்கள் தொலைச்சிருப்பீங்க இல்லையா ஒரு ப்ரேஸ்லெட்டு, அது இருக்கும். நீ சொன்ன மாதிரியே கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணிட்டேன், இன்றைக்கி நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போக போகிற, சந்தோஷமா? நீ என்னை ரொம்ப ஹேட் பண்ணுறேன்னு தெரியும் வையன், அதனால தான் நீ போகும்போது என் ஃபேஸை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனாலும் உன்கிட்ட கடைசியாக சொல்ல வேண்டியதை சொல்லிடணுன்னு இந்த லெட்டரில் எழுதியிருக்கேன். நீ என்னை எவ்வளோ ஹேட் பண்ணாலும் பரவாயில்ல வையன், ஆனால் நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா? இன்ஃபேக்ட் என்னோடய ஃபர்ஸ்ட்டு கிஸ் கூட நீ தான். பட் எங்களோட ஃபேட் நம்ம 2 பேரும் ஒன்றா சேரக்கூடாதுன்னு இருந்துச்சு. இட்ஸ் ஓகே வையன், உன்னோட ஞாபகத்துலேயே நான் என்னோடய லைஃப் லீட் பண்ணிவிடுவேன். அன்றைக்கி நீ என் ரூமில் படுத்துனிருந்தல்ல, அப்போது உன்னோட ப்ரேஸ்லெட் என் பெட் மேலே இருந்துச்சு. அதை உன் ஞாபகமாக நான் என்கிட்டயே வச்சுட்டு இருந்தேன். பட் இப்போது அதை வச்சுக்கிற ரைட்ஸ் எனக்கு இல்லை வையன், அதை நீ எடுத்துகிட்டு போ. அண்ட் லாஸ்ட்டாக ஐ லவ் யூ ஸோ மச் வையன், அண்ட் ஐ மிஸ் யூ, குட் பை அப்படின்னு இருக்கோ. நீங்கள் அந்த லெட்டர் படிச்சுட்டு அப்படியே நீல் டவுன் பண்ணி அழுவீங்க. அழுந்து அப்படியே சைட் டேபிள் மேலே பார்க்குவீங்க. அங்கே பார்த்தா உங்களது ஒரு குட்டி பிக்சர் இருக்கோ, அது மேலே மை ஓன்லி லவ்னு எழுதியிருக்கோ. அவங்க வந்துட்டு அத்தை நீங்கள் மாலுக்கு போனப்போ சீக்ரெட்டாக எடுத்திருப்பாங்க. நீங்கள் அழுந்து கண்ணெல்லாம் தொடச்சிட்டு கீழே போவீங்க. நீங்களும் எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பீங்க. ஜிமின்னு உங்கள் அம்மா வீட்டில் ட்ராப் பண்ணியிருப்பாங்க. உங்கள் அம்மா வீட்டில் எல்லாருமே பயங்கர ஹாப்பி. உங்களுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கோ, அப்பா அம்மா கூட இருக்கேன்னு சொல்லிட்டு. இப்படியே டைம் டேஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகிட்டே இருந்திருக்கோ. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு நாளும் நீங்கள் ஜேகே பற்றி யோசித்து அழுந்து நின்றுக்குவீங்க. பட் ஜேகேக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கோ, சனா வந்துட்டு உங்களை த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க, அதனால தான் நீங்கள் வந்து இப்படி பிஹேவ் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி ஜிமின் தான் கொடுத்துருப்பாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கோ. 1 மந்த்தும் ஆகிருக்கோ. ஒரு நாள் மிட் நைட்டு உங்கள் வீட் டோர் யாரோ ரொம்ப ஜோராக நாக் பண்ணிக்குவாங்க. நீங்கள் பயந்து எழுந்திரிச்சி போய் பார்க்குவீங்க. யாருன்னு பார்த்தா ஜங்கு ஃபுல் ஹெவியாக ப்ரீத் பண்ணிவிட்டு, மிஸ் வையன் ப்ளீஸ் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆச்சு ஜங்கு, நீ ஃபஸ்ட்டு உள்ளே வா. மிஸ் வையன் என்கிட்ட டைம் இல்லை, ப்ளீஸ் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆச்சு ஜங்கு? மிஸ் வையன் அண்ணா அப்படின்வாங்க. என்ன ஆச்சு? ஜேகேக்கு என்ன ஆச்சு? மிஸ் வையன் ப்ளீஸ் வாங்க, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் கூட உங்கள் தம்பியும் வந்திருப்பாங்க. நீங்கள் 3 பேரும் போவீங்க. ஜங்கு வந்துட்டு உங்களை ஒரு ஹாஸ்பிட்டல்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் பார்த்த உடனே உடம்பெல்லாம் ஷிவர் ஆகும். ஜேகேக்கு என்ன ஆச்சு சொல்லு ஜங்கு அப்படின்னு கேட்குவீங்க. அண்ணா ரொம்ப சீரியஸாக இருக்குது மிஸ் வையன், ப்ளீஸ் உள்ளே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உள்ளே ஓடி போவீங்க. அப்போ வந்துட்டு ஹேனா லியா எல்லாருமே அங்கே இருப்பாங்க. வையன் வந்துட்டியா பாரு, ஜேகே எந்த நிலமையில் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆச்சு ஆண்டி அவருக்கு அப்படின்னு கேட்குவீங்க. அவன் ஊர்லேருந்து வரும்போது பெரிய ஆக்சிடெண்ட், அவனுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, கிரிட்டிக்கலாக இருக்கான்னு சொன்னாங்க டாக்டர். அவன் உன் பேரை சொல்லிட்டு இருக்கா வையன், பொழைக்கிறதே கஷ்டம்னு சொல்லிட்டாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உங்கள் ஹார்ட் பீட் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஓ உள்ளே போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக ஒரு மாதிரி ஷிவர் ஆகிருக்கும் உங்கள் பாடியெல்லாம். டோரை ஸ்லோவாக ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போவீங்க. இப்படி பார்க்குறதுக்காக நான் உங்களை விட்டுட்டு போனேன். கண்ணை திறந்து என்னை பாருங்க, நான் வையன் வந்திருக்கேன், ப்ளீஸ் ஜேகே. எப்போ பாரு என் கூட ஃப்ளர்ட் பண்ணுறது, ஐ லவ் யூ சொல்கிறது எல்லாம் பண்ணின்னு இருந்தீங்க. இப்போ எதுக்காக சைலண்ட்டாக படுத்துன்னுக்கிறீங்க? இப்போ நான் அழுதுன்னுக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா? என்னை எதுக்காக அங்கே அழ வச்சுன்னுக்கிறீங்க? எந்திரிங்க. உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் உயிரோடு இருப்பேன் நினச்சின்னுக்கிறீங்களா? ப்ளீஸ் ஜேகே எந்திரிங்க. ஐ லவ் யூங்க, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அவங்க மேலே அப்படியே அவங்க செஸ்ட் மேலே படுத்து,
நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், ப்ளீஸ் கண்ணை திறந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அழுதுன்னுக்குவீங்க. அங்கேருந்து 2 கை அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணும். நீங்கள் வந்துட்டு அழுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு கண்ணை திறந்து பார்க்குவீங்க. ஜேகே வந்துட்டு ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. என்ன சொன்னாலும் செய்வீங்களா ப்ரொஃபஸர் அப்படின்னு கேட்குவாங்க. நீங்கள் ஏஞ்சிட்டிங்களா, இருங்க நான் டாக்டரை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்வீங்க. ம், டாக்டரெல்லாம் தேவையில்லை, அதான் நீ ஐ லவ் யூ சொல்லிட்டே, அது போதும், இங்கே பார் எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் எடுத்து போடுவாங்க. நீங்கள் அவங்களே முறைச்சி பார்த்துட்டு, என்னங்க எதில் விளாடணுன்னு உங்களுக்கு தெரியறது இல்லையா, நான் ஒரு நிமிஷம் செத்தே போயிட்டேன், எதுக்குங்க இப்படியெல்லாம் பண்ணீங்க, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, இந்த விஷயத்துலலாம் அவள் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே ஜேகே திட்டுன்னுக்குவீங்க. ஜேகே வந்துட்டு உங்களே ஸ்மைல் பண்ணி பார்த்து அட்மையர் பண்ணிக்குவாங்க. சிரிக்காதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்வீங்க. சரி சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி புல் பண்ணி அவங்க லேப் மேலே உட்கார வச்சுக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு பேசுறது டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுவீங்க. விடுங்க என்ன அப்படின்னு சொல்வீங்க. ஜேகே வந்துட்டு உங்கள் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு உங்கள் சீக்ஸ் மேலே கிஸ் பண்ணிவிட்டு, உன்னை விடுறதுக்கு இல்லடி இவ்வளோ பெரிய ட்ராமா போட்டு உன்னை இங்கே வர வச்சிருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், எல்லோரும் வெளியே தான் இருக்காங்க, யாராவது உள்ளே வர போகிறாங்க, விடுங்க சொல்லிவிட்டு அவங்க லேப் மேலே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்குவீங்க. அப்போ ஜேகே உங்கள் வேஸ்ட்டை டைட்டாக பிடிச்சிட்டு, ஏய் அப்படி பண்ணாதடி, யூ ஆர் மேக்கிங் மீ ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போவே எதனா பண்ணிட போகிறேன், கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃபுல்லு ப்ளஷ் ஆகிடும், அப்படியே ஸ்டாச்சு மாதிரி உக்காந்துடுவீங்க. சரி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னமோ சொன்னியே, அதை மறுபடியும் சொல்லு அப்படின்வாங்க. நீங்கள் ஹெட் டவுன் பண்ணிவிட்டு ம் அப்படின்னு சொல்வீங்க. ஏய் சொல்லடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே ஐ லவ் யூ டூ, இன்னொன்று என்னமோ சொன்னியே அப்படின்வாங்க. என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குவீங்க. நான் என்ன சொன்னாலும் நீ செய்வேன்னு சொன்னியே அப்படின்வாங்க. அது ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு அப்படின்னு சொல்வீங்க. ஆஹா அப்படியெல்லாம் இல்லைம்மா, நான் சொல்கிறேன் என்ன செய்யணும்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லோவாக ஜேகே பார்க்குவீங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்களை டக்குன்னு பெட் மேலே படுக்க வச்சுட்டு அவங்க உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு, இதை பாரு நானும் நல்ல பையன் மாதிரி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன், நீ இந்த மாதிரி ஆட்டிடியூடெல்லாம் காமிச்சா இப்போவே எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதே ஹாஸ்பிட்டலில் உன் டெலிவரி கூட பண்ண வச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா மிஸ்டர் ஜியான் அப்படின்னு கேட்குவீங்க. என்கிட்டயே சேலஞ்ச் பண்ணுறீங்களா மிஸ்ஸஸ் ஜியான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணிடுவாங்க. ஃபுல் பேஷனேட் டீப் ஹங்க்ரி கிஸ்ஸு. இவ்வளோ நாள் உங்களை மிஸ் பண்ணிருந்து நீங்களும் கிஸ் பேக் பண்ணுவீங்க. சடனாக டோர் நாக் ஆகும். ஜேகே வந்துட்டு ஃபுல் டீப்பாக இருக்கிறாங்க கிஸ்ஸுள்ள. நீங்கள் வந்துட்டு ஜேகே புஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுவீங்க. பட் அந்த மனுஷன் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக கிஸ்ஸுள்ள இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்குவாங்க ஜேகே. உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லோரும் உள்ளே வந்துட்டு, உங்கள் 2 பேரையும் பேசுறதுக்கு மட்டும்தான் நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்தோம், மற்றதெல்லாம் வீட்டில் வச்சுக்கலாமா, நம்மளுக்கு ரொம்ப நேரம் இங்கே நிற்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃபுல் ஷை ஆகிடும், ஃபுல்லு ப்ளஷ் ஆகிடுவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இன்றைக்கி உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் ஜேகே ரூமில் இருக்கீங்க, உங்களுக்கு ஃபுல்லாக நர்வஸ் ஆகிருக்கும். அவங்க வந்து உங்களை பேக்கப் பண்ணிவிட்டு உங்கள் நெக் மேலெல்லாம் கிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியே பைட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி சாஃப்டாக மான் பண்ணிக்குவீங்க. கேன் ஐ அப்படின்னு கேட்குவாங்க. நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் நாட் பண்ணுவீங்க. உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போய் பெட் மேலே படுக்க வச்சுட்டு அவங்களும் உங்கள் மேலே ஹோவர் ஆகிட்டு லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணுவாங்க. நீங்களும் கிஸ் பேக் பண்ணுவீங்க. ஃபுல் பேஷனேட்டாக டீப்பாக ரொம்ப லவ் அந்த கிஸ்ஸில் இருக்கும். அப்படியே அந்த கிஸ் வந்துட்டு ஜா லைன்ஸ்கிட்ட வரும். அப்படியே நெக் செஸ்ட் கிட்டெல்லாம் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அன்ட்ரெஸ் பண்ணிட்டுருப்பாங்க. உங்கள் 2 பேரோட ட்ரெஸ்ஸும் இப்போ ஃப்ளோர் மேலே இருக்கும். எப்போவுமே நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ப்ரைவசி கொடுத்துர்லாங்க. உங்கள் 2 பேரும் லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கர லவ் பண்ணியிருக்குவீங்க. மிஸ் பண்ண அந்த ஃபேமிலி லவ் எல்லாமே நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்படியே ஒரு பெரிய டைம் ஸ்கிப். உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிட்டு 3 இயர்ஸ் ஆகிருக்கும். என்னங்க யோ மாஃபியா எங்கே ஆக்குற அப்படின்னு கத்துவீங்க. என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வருவாங்க. இங்கே பாருங்க, உங்கள் பையன் சாப்பிட மாட்டேன்றான், எவ்வளோ கலாட்டா பண்ணுற தெரியுமா, அப்படியே உங்களை மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்வீங்க. என் பிள்ளை என்ன மாதிரி இருக்காம பக்கத்து வீட்டுக்கார மாதிரியே இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் இவ்வளோ நேரமாக கத்திட்டு இருந்தேனே, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என் பொண்டாட்டி சிக்கன் ஸ்டீக் சாப்பிட்ணுன்னு கேட்டா அதை தான் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ
தேங்க்யூ வெரி மச், ஐ லவ் யூங்க அப்படின்னு சொல்வீங்க. லவ் யூ டூ. சரி, என் பிரின்ஸ் சாம் எதுக்கு அம்மாவுக்கு அவ்வளோ தொல்லை பண்ணியிருக்கிறீங்க? அவன் என்ன அம்மான்னு எங்கெங்க கூப்பிடுறான்? ப்ரொஃபஸர்னு இல்லை கூப்பிடுறா. எல்லாம் உங்களால். நீங்கள் அவன் முன்னால் ப்ரொஃபஸர்ன்றீங்க, அவனும் அப்படியே கூப்பிட்றான் என்ன அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க பையன் கூட என்னமோ க்யூட்டாக பேசின்னு அவங்க பையன் கூட க்யூட்டாக என்னென்னவோ சொல்லினுக்குவாங்க பேபி வாய்ஸில். நீங்கள் அவங்க 2 பேரையும் அட்மையர் பண்ணி ஸ்மைல் பண்ணி பார்த்துன்னுக்குவீங்க. என்ன மிஸ்ஸஸ் ஜான், அப்பாவை புள்ளிய பார்த்து கண்ணு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எதுக்காக கண்ணு வைக்கிட்டோம்? இன்னும் 1 மாதத்தில் என் பொண்ணு வருவா. அப்போ நானும் என் பொண்ணும் ஒரு டீமாக சேர்ந்துட்டு உங்களை இக்னோர் பண்ணுறோம், அப்போ தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 8 months பேபி பம்ப் மேலே கை வச்சுக்குவீங்க. ஆமாங்க, இப்போ நீங்கள் 8 months ப்ரெக்னென்ட் செகண்ட் பேபிக்கு. நீ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக கேர்ள்னு சொல்கிற. என்னமோ என்னோட இன்ட்யூஷன் சொல்லுது. உன் இன்ட்யூஷன் உண்மை ஆயிடணுடி, எனக்கு ஒரு பொண்ணு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க பை சான்ஸ் இது கூட பையன் ஆயிட்டா அப்படின்னு சொல்வீங்க. ஆனால் ஆட்டோ பொண்ணு பொறுக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணுவாங்க. உங்கள் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ரெஸ்டிங் பில்லை எடுத்துகிட்டு ஜேகே மேலே வீசுவீங்க. உங்களும் ஸ்மைல் பண்ணி அதை கேட்ச் பண்ணுவாங்க. நம்ம லியாக்கோ ஜங்குவுக்கோ என்கேஜ்மெண்ட் ஆகிட்டுக்கோ, உங்கள் தம்பியும் கிராஜுவேஷன் முடிச்சுட்டுக்குவாங்க. ஹானா வந்துட்டு உங்கள் பையன் கூட ரொம்ப சந்தோஷமாக டைம் பாஸ் பண்ணிட்டுக்குவாங்க. சாராக்கோ ஜிமின்கோ கல்யாணம் ஆகிட்டுக்கோ. ஒரு வழியாக எல்லாரோட லைஃப்லையும் ஹாப்பி என்டிங். ரிவெஞ்சுன்னு சொல்லி கான்ட்ராக்டோட உங்கள் லைஃப்பில் என்ட்ரானாங்க ஜேகே. ஆனால் நீங்கள் அவங்களோட லைஃப் டைம் லவ் ஆயிட்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.